நாடகம் ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் எங்களுக்கு ஓகே இல்லை. என்ன நியாயம் நடத்துறீங்க? நான் உங்ககிட்ட பேசி பேசுறேன். அதுமாதிரி உங்ககிட்ட நான் நியாயம் நடத்துறேன். என்ன நடக்குதுன்னு சொல்லி குரான்ல ஆதரவு நீங்க வாங்கிக்கணுங்களா? எங்களை நிப்பாட்டி வாபஸ் வாங்க நீங்க நாங்கள் வாபஸ் வாங்க. ரைட்டு, நான் கேட்குறேன். அவர் பேசினார் புகாரி ரஷ்யாவில் கைக்கூலி வாங்கினாரு, ரஷ்யாவுடைய கைக்கூலின்னு சொல்லி வாபஸ் வாங்கினாங்க. அதாவது ரெண்டு சைடுமே இந்த மாதிரி தான் பண்ணிருக்கீங்க. நல்லா சரி, எல்லாத்துக்கும் சொன்னது பூரா நீங்க பூரா ஆதாரம்னா வேணும்னு கேட்கிறீங்களா? ஆதாரம் உறவே மச்சான் தான். சரி, அது மச்சான் ஆதாரம் வேணும். இன்னொரு கேளுங்க. ஆதாரம் என்ன நடுவரை நான் யாரும் சப்போர்ட் பண்ணல. நீங்க வாபஸ் வாங்கிற மாதிரி நாங்கள் எடுத்து வைத்து அத்தனை வாதங்களும் உறுதியாக இருக்கிறோம். அத்தனைக்கு ஆதாரம் இருக்குது. ஆதாரம் வேண்டும் என்று கேட்டால் நாங்கள் ஆதாரம் தர தயாராக இருக்கிறோம். எழுத்திலே உங்களுக்கு தரோம். அவங்க டைம் இல்லையே, பரவாயில்லையா? நான் 4.5 மணி நேரம் வராது. 2 மணி நேரம் போகணும். அவங்ககிட்ட பேசி ஹலோ அதாவது அவங்க இப்போ 4.5 மணி நேரம் பண்ணணும். 4 ஆனால் இப்போ இருக்கிறது இப்போ 7-8 டாலர் இருக்குது. 1.5 மணி நேரம் தான் அதுக்குள்ள முடிச்சுக்கலாம். முதல்ல அப்படி 2 மணி முடிக்கலாம். அவரை கேட்க அவரை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. அவர் கொஞ்சம் பிடிவாதமா இருப்பார். நான் பேசிக்கிறேன். சரி, ஓகே. ஸ்டார்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விவாத அரங்கினுடைய இறுதி அதாவது 4வது தலைப்பாகிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவை குர்ஆனில் மட்டும் உள்ளதா அல்லது அதற்கு வெளியிலும் உள்ளதா என்ற தலைப்பிலே இந்த விவாதத்தை நாம் தொடர இருக்கின்றோம். இந்த தலைப்பை பொறுத்தவரை சரணடைந்தோர் சங்கத்தினுடைய நிலைப்பாடு முகமது நபியின் சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவை குர்ஆனில் மட்டுமே உள்ளன. எனவே குர்ஆன் மட்டுமே பின்பற்றப்பட வேண்டும் என்பது சரணடைந்தோர் சங்கத்தினுடைய நிலைப்பாடு.
அனைத்து தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலைப்பாடு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவை குர்ஆனுக்கு வெளியிலும் உள்ளது என்ற நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள். இந்த இருவேறு நிலைப்பாட்டை உடையவர்களும் இப்பொழுது எஞ்சி இருக்கக்கூடிய 1 மணி நேரம் 45 நிமிடங்கள் தங்களுடைய விவாதத்தை தொடர்ந்து கருத்துக்களை எடுத்து வைப்பார்கள். முதல் கட்டம் துவக்கமாக சரணடைந்தவர் சங்கத்தினர் தங்களுடைய வாதத்தை எடுத்து வைப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். சகோதரர்கள் பலவித வாதங்களை எடுத்து வைத்து இதுவரைக்கும் 3 அமர்வுகள் முடிவெடுத்தன. 3 தலைப்புகள். 4வது தலைப்பாக சொல் செயல் அங்கீகாரம். சொல் செயல் அங்கீகாரம் இவைகள் குர்ஆனில் உள்ளதா, குர்ஆனுக்கு வெளியிலும் உள்ளதா என்ற அந்த தலைப்பின் கீழே நாம குர்ஆனுக்குள்ளும் நபியின் சொல் செயல் அங்கீகாரம் உள்ளது என்பதற்கான வாதங்களை எடுத்து வைக்க கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா 6வது அத்தியாயம் 19வது வசனம் முதலா என்ன சொல்லுதுன்னா, அந்த வசனத்தை படிக்கிறேன். சாட்சியத்தில் மிகவும் பெரியது எது என கேளும், அல்லாஹ்வே எனக்கும் உங்களுக்கும் இடையே சாட்சியாக இருக்கின்றார். இந்த குர்ஆன் எனக்கு வஹியாக அருளப்பட்டுள்ளது. இதை கொண்டு உங்களையும் இது யாரையெல்லாம் அடையுமோ அவர்களையும் அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக. இந்த இடத்துல என்ன விஷயம் வரும்னு சொன்னா, இந்த குர்ஆன் தான் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக அனுப்பப்படுதுங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், நபியை சொல்றார். அப்போ இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக இந்த குர்ஆன்ங்கிற வார்த்தை தான் அங்கு உபயோகப்படுத்தப்படுவதை தவிர்த்து இது அல்லாஹ்வை இன்னொன்று வழிகாட்டுவதற்கு அனுப்பப்படுகின்றது, இறக்கப்பட்டிருக்கிறதுங்கிற விஷயம் குர்ஆன்ல நமக்கு எந்த இடத்துல பார்த்தாலும் இடம்பெறல. ஆனா சகோதரர்கள் சொல்றாங்க இது அல்லாஹ்வை வேறொன்றும் வழிகாட்டப்படக்கூடியது, இதல்லாத வேறொன்றும் சட்ட புத்தகமாக பின்பற்றத்தக்கது அப்படிங்கிற விஷயங்களை எடுத்து வைக்கிறாங்க. ஆனா குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம், இந்த குர்ஆன் எனக்கு வஹியாக அருளப்படுகிறது, இதை கொண்டே நான் உங்களை எச்சரிக்கின்றேன் என்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் இது கண்ணியமிக்க தூதரின் சொல்லாகும். அல்லாஹ் சொல்றார், அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றாரு, இது கண்ணியமிக்க தூதரின் சொல்லாகும் சொல்றாரு. அப்போ இந்த சொல்ல கொடுத்தது ஒரு கண்ணியமிக்க தூதராக இருக்கக்கூடியவராக இருக்காரு. அப்போ அந்த சூழ்நிலையில செயல்பாடுகளை எப்படி செய்கிறார்? எல்லா விஷயங்களையும் குர்ஆனுக்கு உட்பட்டே அவர் செய்கிறார். குர்ஆனுக்கு வெளியே போய் எந்த விஷயத்தை, அதாவது ஜீவனாம்சம் எடுத்துக்கங்க, விதவை திருமணங்களை எடுத்துக்கங்க, பொதுவாக பலவிதமான செயல்பாடுகள் எடுத்துக்கங்க, அவைகள்லாம் குர்ஆனுக்கு உள்ள இருந்து பெற்று அவர் செய்யறதாகத்தான், அவர் குர்ஆனுக்குள்ள இருந்து அந்த தீர்ப்புகளை பெற்று செய்யறதாகத்தான் குர்ஆன் சொல்றதை தவிர தன்னிச்சையாக அவருடைய சுய விருப்பப்படி செய்யுமாறு ஒருபோதும் குர்ஆன் வலியுறுத்தல. அவர் சுய விருப்பங்களை அவர் ஒருபோதும் பின்பற்றலைங்கிறது குர்ஆன் சொல்லுது. அப்ப சுய விருப்பங்களை பின்பற்றலைங்கிற போது குர்ஆனுக்கு வெளியில இருந்து அவர் எந்த விதமான தீர்ப்புகளையும் வழங்கலைங்கிறது அல்லது நமக்கு வழங்குது. தொடர்ந்து அல்லாஹ் சொல்றாரு 34வது அத்தியாயத்துல 50வது வசனத்துல, நான் வழிகேடுவேனாயின் அந்த வழிகேடு எனக்கே ஆகும், நான் நேர்வழி பெறுவானாயின் அது என் இரட்சகர் எனக்கு வழிகாட்டினாரே என்று வேறில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப கடவுளால வழிகாட்டப்பட்ட வேதத்தை கொண்டே அவர் வழிகேடும் மேலும் நேர்வழியும் வருகின்றார் என்கிற அந்த விஷயத்தை குர்ஆன் சொல்லுது. ஆகவே இந்த மாதிரியான விஷயங்கள்ல தொடர்ந்து சொல்ற 45வது அத்தியாயம் 6வது வசனத்துல, இவை அல்லாஹ்வுடைய வசனங்களாகும், இவை அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுகளாகும், இதற்கு பின்பு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு பின்பு வேறு எந்த செய்தியைத்தான் நம்ப போகிறீர்கள் சொல்றாரு. அப்ப அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு பின்னர் எந்த செய்தியை நம்ப போகிறீர்கள் அல்லாஹ் கேட்கிறார். இந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் வேற விஷயங்கள், வேற குர்ஆனை விட்டு அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு பின்பு வேறொரு விஷயங்களை கொண்டு நபி ஏவப்படவில்லை, நம்மையும் அவர் ஏவவில்லை என்கிற விஷயம் குர்ஆன்ல இந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காமிக்குது. மேலும் 50வது அத்தியாயத்தில் 45வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் நினைவூட்டுங்கள், இந்த குர்ஆனை கொண்டு அவர்களை நினைவூட்டுங்கள், நிராகரிக்கக்கூடிய மக்களை பார்த்து சொல்றாரு அல்லாஹ் 50வது அத்தியாயம் 45வது வசனத்துல. கடைசி வசனம் அது, அவர்கள் கூறுவதை நாம் நன்கு அறிவோம், நீர் அவர்கள் மீது நிர்பந்தம் செய்பவர் அல்ல,
ஆகவே அச்சுறுத்தலை பயப்படுவோருக்கு இங்க என்ன விஷயம்னா, அல்லாஹ்வுடைய அச்சுறுத்தல்கள், அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகளை பயப்படுபவர்களுக்கு நீங்கள் இந்த குர்ஆனை கொண்டு நல்லுபதேசம் செய்வீராக. நபி நல்லுபதேசம் செய்த விஷயங்கள் எல்லாம் இந்த குர்ஆனை கொண்டே என்று இதல்லாத வேறு ஒன்றை கொண்டு அல்ல அப்படிங்கிறது இந்த குர்ஆனை கொண்டே என்று இதல்லாத வேறு ஒன்றை கொண்டு அல்ல அப்படிங்கிறத நாம நினைவுறுத்த விரும்புறோம். இத குர்ஆனுடைய ஏராளமான வசனங்கள் அதை நமக்கு சுட்டி காண்பிக்கும். மேலும் 69வது அத்தியாயத்தினுடைய 44வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனிடம் வந்து இறக்கி விடப்பட்டதாகும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். இதுங்கிற விஷயம்லாம் இன்னொன்ற குறிக்குது. இந்த இதுங்கிற விஷயம், இது இறக்கப்பட்டது, இதுங்கிற வசனத்தை வச்சு அல்லாஹ் சொல்றாரு, இந்த குர்ஆனை நீங்கள் பின்பற்றும் வரை வழிகாட்டு போகிறார். அப்ப இதுங்கிற வார்த்தையும் குர்ஆனை குறிக்கிறத தவிர்த்து வேறொன்றை அல்ல என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளலாம். மேலும் சகோதரர் தொடர்ந்து படிப்போம். 45வது வசனம் சொல்ற, அவருடைய அகிலத்தாருக்கெல்லாம் ரட்சகரிடம் வந்து இது இறக்கி அருளப்பட்டதாகும். அன்றியும் நம் மீது சொற்களில் சிலவற்றை இட்டுக்கட்டி அவர் கூறியிருப்பாரானால் இது அல்லாத வேற விஷயங்களை சொல்லும்படியாக அவர்கள் தூண்டப்படுகிறார்கள். முகமது அன்றைய கால நயவஞ்சகர்களால 10வது அத்தியாயம் 15வது வசனத்தில் படிக்கிறோம். மேலும் இதுங்கிற வார்த்தையை குறித்து சொல்லுவாங்க, இதுங்கிறது வேற ஒரு புத்தகத்தில் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எந்த புத்தகத்துல அதை பற்றி குறிப்பு இதுங்கிற இருக்கிறோ அதை குறிப்பாக இருக்குமே தவிர்த்து இன்னொன்று குறிக்கக்கூடியதா இருக்காதுன்றது நடைமுறையில் நம்ம எல்லாரும் உள்ள ஒரு விஷயமா இருக்குது. இந்த இடத்துல 10வது அத்தியாயம் 15வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, இது அல்லாத வேற ஒரு குர்ஆனை நீங்க கொண்டு வாங்கன்னு அந்த மக்கள் வலியுறுத்துறாங்க. அந்த நயவஞ்சகர்கள் முகமதோட இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மீது தெளிவான நம் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்ட பொழுது நம்முடைய சந்திப்பை நம்பாதவர்கள் அல்லாஹ் இந்த வசனங்களை இறக்கிறார். யாருக்கு? அன்றைய மக்களுக்கு, வழிகாட்டும்படியான மக்களுக்கு இந்த வசனங்களை இறக்கிறாரு. நம்ம யாரு வேற மாதிரியான விஷயங்களை கேட்கறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய சந்திப்பை நம்பாதவங்க தான் கேட்கறாங்க. அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய சந்திப்பை நம்பக்கூடியவர்கள் அந்த விஷயத்தை வேற விஷயங்களை கேட்கல. அல்லாஹ்வுடைய சந்திப்பை நம்பக்கூடாதவர்கள், நம்பாதவர்கள் தான் கேட்கறாங்க. இது அல்லாத வேற ஒரு குர்ஆனை கொண்டு வரும். இது அல்லாத வேற ஒரு குர்ஆன் என்ற இன்றைக்கு இது அல்லாத வேற ஒரு விஷயங்களை வைத்துக் கொண்டு அவைகளும் குர்ஆனுக்கு இணையாக இன்றைக்கு மக்களால் பின்பற்றப்பட்டு வருகின்றன. மேலும் இது இரண்டாவது குர்ஆனே, அந்த அளவுக்கு இது ஒரு சிறந்த இதெல்லாம் புத்தகங்கள், இது குர்ஆனுக்கு அடுத்தபடியாக உள்ளது அப்படிங்கிற நிலையை மக்கள் எடுத்துருக்காங்க. இது அல்லாததை இந்த குர்ஆன் அல்லாததை பின்பற்றக்கூடியவர்கள். ஆனா அன்றைய காலகட்டத்திலேயே அன்றைய மக்கள் நயவஞ்சகர்களாக இருக்கக்கூடிய அந்த மக்கள், நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்க மக்கள் அந்த முகமதை வலியுறுத்துகிறார், பிரச்சனை கொடுக்குறாங்க. இது அல்லாத வேற ஒரு குர்ஆனை கொண்டு வாங்க, இல்லைன்னா இதை மாற்றுங்கன்னு சொல்றாங்க. அதற்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் மனப்போக்கின்படி அதை மாற்றி அமைக்க எனக்கு உரிமை இல்லை. என் மீது வகியாக அறிவிக்கப்படுவதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்றுவதில்லை. வகியாக அறிவிக்கப்படுவதுன்னா இதெல்லாம் இன்னொரு வகையாக அறிவிக்கப்படும் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறாங்க. அந்த நிலை இல்லை. இந்த குர்ஆன் மட்டுமே எனக்கு வகியாக அறிவிக்கப்படுது. 6:19 சொல்றாரு. 6:19 என்ன சொல்றாரு? இந்த குர்ஆன் எனக்கு வகியாக அறிவிக்கப்படுகிறது. யாரை வச்சு சாட்சி சொல்றாரு? அல்லாஹ்வை சாட்சியா, மிகப்பெரிய சாட்சியான அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து இந்த குர்ஆன் எனக்கு வகையாக அறிவிக்கப்படுகிறது என்று சொல்கிறார். ஆனால் சகோதரர்கள் சொல்றாங்க, இதல்லாத வேறொன்றும் வகையாக இறக்கி அருளப்படுகிறது, இதல்லாத வேறொன்றும் வகையாக வந்திருக்கிறது என்பதாக சகோதரர்கள் ஏற்கனவே வாதங்களை வைத்தார்கள். ஆனா மேலும் சொல்றாரு, நான் பின்பற்றுவதில்லை. என் இரட்சகருக்கு நான் மாறு செய்தால் மகத்தான நாளின் வேதனைக்கு நான் நிச்சயமாக பயப்படுகிறேன். அப்போ இதெல்லாம் வேற இட்டுக்கட்டி கூறும்படியாக அவர்களை பிரஷர் கொடுக்குறாங்க. அப்ப சொல்றாங்க, இது மகத்தான இதெல்லாம் வேற ஒரு விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன் சொல்றாரு. வாக்குறுதி அளிக்கிறார். அப்படி வாக்குறுதி அளித்த முகமது வேற ஒரு மாதிரியான விஷயங்களை சொல்வாரா? இதெல்லாம் வேற அவர் சொல்லியிருப்பார மக்களுக்கு வழிகாட்டும்படியாக ஒரு விஷயமாக, தீர்ப்பு கூறும்படியாக உள்ள விஷயமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரா? நல்லா சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே. மேலும் சகோதரர் சொல்றாங்க, 17வது அத்தியாயத்தினுடைய 41வது வசனம் சொல்லுது, இன்னும் அவர்கள் படிப்பினைகள் பெறுவதற்காக இந்த குர்ஆனில்
திட்டமாக விளக்கங்களை கூறியுள்ளோம். எனினும் அவர்களுக்கு வெறுப்பை தவிர அது அதிகப்படுத்தவில்லை. இந்த குர்ஆன்ல படிப்பினைகள் பெறுவதற்காக இந்த குர்ஆன்ல விளக்கங்களை கூறியிருக்கிறோம். ஆனா அந்த விளக்கங்கள் அவர்களுக்கு வெறுப்பை உண்டாக்குகின்றதை தவிர சந்தோஷத்தை உண்டாக்கலன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரியான நிலைமை 17வது தொடர்ந்து 17வது அத்தியாயத்திலே 46வது வசனத்தை பாருங்க. இல்ல அது இல்ல 17வது அத்தியாயத்தில் 46 வசனம் நம்ம ஏற்கனவே பார்த்தது. அதாவதுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் குர்ஆனுக்கும் வெளியிலும் உள்ளதா அப்படிங்கிறதாங்க தலைப்பு. என்ன அது நம்ம நிலை என்ன அதானே, குர்ஆனுக்கு வெளியிலும் உள்ளது என்பது நம்மளுடைய நிலை. குர்ஆன் உள்ள மட்டும்தான் இருக்கு என்பது அவருடைய நிலை. அப்போ அவருக்கு வைக்கும்போது சில வசனங்கள் எடுத்து வச்சாங்க, வஹி சம்பந்தப்பட்ட வசனத்தை. அதாவது வஹி சொல் செயல் அங்கீகாரம்னா வஹி தான் அர்த்தம். அதுக்காக அந்த வசனத்தை தான் எடுத்து வச்சாங்க. இந்த வஹி என்ற அந்த வசனத்தை எடுத்து வச்சு அப்புறம் வசனத்தை அப்புறம் சொல்லுவோம். வஹின்னு சொல்லி எடுத்து வச்சாங்கல்ல, எடுத்து வச்சுட்டு இன்னொரு வசனத்தை எடுத்து வச்சாங்க. அதாவது 45:6 ஃபபீ ஹதீஸின் பாதல்லாஹி வாயாத்தி இன்னொன்று. இது ஏற்கனவே நேரத்தில் ஒரு 4 பேர் எடுத்து வச்சதான். இது புதுசா அவங்க எடுத்து வைக்கல, எதையுமே அவங்க புதுசா எடுத்து வைக்கிறாங்க. நேற்று முந்தான பேசினதான். அதாவது முதல் நாள் உள்ள முதல் தலைப்பும் இந்த தலைப்பும் ஒண்ணு போல அவங்க சேர்த்து விட்டாங்க. சரி பரவாயில்ல, சேர்த்து வச்சுக்கோம். ரெண்டு ஒண்ணு நினைஞ்சோம் வச்சுக்கணும். கேள்வி என்னன்னு சொன்னா, முதல் வகி கடைசி வகின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நேற்று. முதல் வகின்னு ஒரு சொல்லு வந்துச்சு. அதுல முதல் வகியில முதல் 5 வசனங்கள் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் இருக்கு இல்லையா, அந்த சூரா முதல் வகின்னாங்க. ரெண்டாவது அதுல முதல் 5 வசனங்கள் முதல்ல இறங்குச்சு அப்படின்னாங்க. சூரா 1 கேள்வி 2. நல்லா விளங்கிடுங்க. சூரா 1 கேள்வி 2. அதாவது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் ஹலக் என்பது முதல் வகிதான் என்றும் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் ஹலக் என்ற சூரா முதல் வகி என்று குர்ஆன்ல எங்க இருக்கு, வெளியே நீங்க காட்டக்கூடாது. குர்ஆன்ல உள்ளக்குள்ள அத்தியாயம் எல்லாம் செயல் வகி எல்லாம் இருக்குன்னு இல்ல, இந்த இக்ரா பிஸ்மியை தான் நான் முதல்ல இறக்குனேன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க காட்டணும். சொல்லிட்டு எங்க வகி எங்க காட்டணும்? குர்ஆன் இந்த இக்ரா பிஸ்மி சொல்லிருக்காங்க கூட, இக்ரா பிஸ்மி சொல்லியிருக்கான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் ஹலக் என்ற சூராவை முதலில் நாம் இறக்கிறோம் சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது முதல் 5 வசனத்தை முதலில் இறக்கிறோம், அதையும் சொல்லணும். ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, இதாஜா ரசூலுல்லாஹி வல் ரசூல், இது கடைசி வகை நேரத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. இது இதாஜா ரசூலுல்லாஹி வல் ரசூல் குர்ஆன்ல கேட்டோனே மக்கள் இதாஜா ரசூலுல்லாஹி இருக்கு இல்லங்கறாங்க. இதாஜா ரசூலுல்லாஹி வல் ரசூல் இருக்கு, நாங்க உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோமே அது உண்டு. அதுதான் கடைசி வகை, இதுதான் நான் கடைசியில் இறக்கினேன் அப்படின்னு குர்ஆன் வெளியே சொல்லக்கூடாது, குர்ஆன்ல காட்டணும். இது கடைசியில் இறங்கிய சூரா. மூணாவது கேள்வி. அடுத்து என்ன சொன்னாங்க, அதாவது இந்த மூலப்பிரதி காட்டி இருந்தாங்க. மூலப்பிரதி இருக்கலாங்க, மூலப்பிரதி காரணம் தெரியுமா உங்களுக்கு? அந்த வசனம் எழுதுங்கப்பா. ஆமா அதுதான் அது. சரி ஆமா 7, 68, 68, 69. இந்த 7, 67வது அத்தியாயம் 68வது வசனம் 69வது வசனம் நம்ம சொல்றோம். அவங்க அப்படிதான் சொன்னாங்க. அவங்க 67வது அத்தியாயம் 68வது வசனம் 69வது வசனம் சொன்னாங்க. சொல்லிட்டு மூலப்பிரதியை காட்டினாங்கல்ல, மூலப்பிரதி அவங்க காட்டினாங்க. அதுல இந்த ஆயத்து முடிவு கிடையாதுங்க, இந்த ரவுண்டு இந்த முடிவு இதோட இந்த ஒரு வசனம் முடியுது, இதுக்கு அடுத்து இந்த வசனம் ஆரம்பிக்குது அப்படின்னு என்ன செய்யாது, மூலப்பிரதி கிடையாது. மூலப்பிரதியில் இல்லாத நீங்க தூக்கி காட்டுறீங்க. இந்தியா குரான் வேணுமா சவுதி குரான் வேணுமான்னு காட்டாங்களா இல்லையா? இதோ இந்தியா பிரதி, இதோ சவுதி பிரதி. இந்த சவுதி பிரதியிலும் இந்திய பிரதியிலும் இந்த ரவுண்ட் பண்ணால் எவன் குரான் இருந்து காட்டும். ரவுண்ட் பண்ணா யாருன்னு என்ன செய்யணும், குரான்ல இருந்து காட்டணும். குரான் வெளியே போயிடக்கூடாது. அல்லாஹ் வஹி அறிவிக்கணும். இந்த வசனத்தை இத்தோடு நான் முடித்துக் கொண்டேன், நான் நபியை உமக்கு வஹி சொல்கிறேன், வஹி அறிவிக்கிறேன். இதை 68 இது 68ஆக வைத்துக் கொள், அதிலிருந்து 69 ஆரம்பித்துக் கொள் என்று நான் அறிவிப்பு செய்கிறேன். எனக்கு வஹி வந்தது இப்படி காட்டும். மூலப்பிரதில இல்ல, இது ஒவ்வொரு வசனம் மூலப்பிரதி இருக்காது. இந்த நம்பரை நீங்கள் மூலப்பிரதியில் காட்டணும். ஆனால் எங்களை காட்டக்கூடாது, நீ தான் காட்டுறது. மூலப்பிரதியை காட்டுறது யாரு? அவங்க தான் காட்டினாங்க. நிறைய இருக்கு, டைம்ல அவசரமா போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி குர்ஆன் வஹி சொல்றோம், சொல் செயல் அங்கீகாரம். அதாவது வஹி குர்ஆனுக்கு உள்ளே தான், வெளியே வந்துடவே கூடாது. இது வந்து முதல்ல இறங்கின வஹி, கடைசியில் இறங்கின வஹி, முதல்ல இறங்கின சூரா, கடைசியில் இறங்கின சூரா, இத்தனாவது ஆயத்து முடியுது இப்படிங்கிறதெல்லாம் குர்ஆனில் சூரத்துல் இக்ரா பிஸ்மி என்பதை நான் முதலில் இறக்கிறேன் அல்லாஹ் சொல்லணும். எனக்கு வஹியாக அனுப்பப்பட்டது சொல்லலாம், அதை வஹி குர்ஆன் சொல்லணும். முதல் 5 வசனங்கள் எனக்கு அனுப்பப்பட்டது வஹியா சொல்லணும். அதுபோல மூலப்பிரதி இதெல்லாம் இல்லையா,
அது உண்மையில இந்த ஆயத்து இருந்தா ஒவ்வொரு வசனத்துக்கும் ஆயத்தை போட்டு நம்பர் போட்டது அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு அறிவித்தான் சொல்லி வகை குரான்ல இருக்கணும். அதை காட்டிட்டு தான் அடுத்து ஏதாவது பேசணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் செஞ்சுட்டே இருக்கீங்க, ஏதாவது கேட்கணும். இது சமயம் என்ன வசதி இருப்பாங்க. இனிமே எந்த வசனம் தூங்கினாலும் சரி இதை சொன்னாதான் அடுத்த பேச்சு. இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கு. கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட எடுத்து வைக்கிறோம். இந்த கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி திசை திருப்பி போயிடக்கூடாது. இந்த அமர்வுலையாவது கேட்ட கேள்விக்கு தயவு செய்து பதில் சொல்லுங்க. இந்த அமர்வுலையாவது சரி கடைசி அமர்வு இதுலயாவது அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவோமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சாவது சொல்லுங்க. அப்படி சொல்ல முடியாட்டி எங்களுக்கு சொல்ல முடியாது, நீங்க கேட்டீங்க தான் எங்களால சொல்ல முடியாதுன்னா அது ஒத்துக்கோங்க. சரி கடைசி அமர்வு இதுலயாவது அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவோமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சாவது சொல்லுங்க. அப்படி சொல்ல முடியாட்டி எங்களுக்கு சொல்ல முடியாது, நீங்க கேட்டீங்க தான் எங்களால சொல்ல முடியாதுன்னா அது ஒத்துக்கோங்க. என்ன கேள்வின்னு கேட்டா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 66வது அத்தியாயத்தில் 3வது வசனத்துல சொல்றான். இது சம்பவத்தை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அது குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறோ அந்த சம்பவத்தை சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி இடத்துல ஒரு ரகசியத்தை சொல்றாங்க. சொல்லி வச்சுட்டு இந்த ரகசியத்தை யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது, நான் சொன்ன இந்த ரகசியத்தை யார்ட்டையும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி ரகசியமா ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அந்த மனைவி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சக மனைவியர்கள் இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற மனைவியர்கள் இடத்துல போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ரகசியத்தை எனக்கு சொன்னாங்கன்னு சொல்லி யாருக்கும் தெரியாம இந்த கூட்டம் உடைச்சு விட்டுறாங்க. அந்த ரகசியத்தை அம்பலப்படுத்திடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாது. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மனைவிட்ட ரகசியத்தை சொல்லி வச்சாங்களோ அந்த மனைவிட்ட போய் நேரடியா போய் கேட்கறாங்க, நான் உனக்கு ரகசியத்தை சொல்லி வச்சனா இல்லையா, யார்கிட்டையும் சொல்லிடாதேன்னு சொல்லி ஒரு ரகசியத்தை சொன்னா இல்லையா, அந்த ரகசியத்தை மற்ற மனைவிமார்கள்ட்ட ஏன் சொன்ன அப்படின்னு சொன்னும்போது அந்த மனைவிக்கு தாங்க முடியல. என்ன கேட்கறாங்க, நான் யாருக்கும் தெரியாம அந்தரங்கமாக ரொம்ப மிகவும் பாதுகாப்பாக தானே மற்ற மனைவிமார்கள்ட்ட அம்பலப்படுத்தின, அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு கேட்கறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு அந்த அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான், இந்த விஷயத்தை அல்லாஹ் சொன்னான் அப்படிங்கிற ஒரு செய்தியை, அந்த விஷயத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இது அசர்ரன் நபியு இலா பஅதி அஸ்வாஜிஹி ஹதீஸன் ஃபலம்மா நபஅத் பிஹி என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனத்திலே 66வது அத்தியாயத்தில் 3வது வசனத்துல சொல்லிட்டான். இதிலிருந்து நாங்க என்ன கேள்வி கேட்கறோம் தெரியுங்களா, கேட்கப்பட்ட கேள்விகளோடு இது அடிஷனல் கூடுதலாக கேட்கிறோம், எக்ஸ்ட்ராவா கேட்கிறோம். என்ன கேள்வி நல்லா விளங்கிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவியை பார்த்து என்ன கேட்டாங்க, இந்த ரகசியத்தை ஏன் சொன்னேன்னு கேட்டாங்க, எப்படி சொன்னான்னு கேட்டாங்க. அந்த மனைவி என்ன கேட்டாங்க, நான் ரகசியம் சொன்னது, இந்த ரகசியத்தை அம்பலப்படுத்தினது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா. இதுல இருந்து நாங்க என்ன கேள்வி கேட்கறோம் தெரியுங்களா, நபியே உன்னுடைய மனைவி அந்த ரகசியத்தை மற்ற மனைவிடத்துல சொல்லிவிட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்ல போய் தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கேள்வி கேட்கறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு சொல்லை அல்லாஹ்வுடைய அந்த வஹி அங்கீகரிச்சுட்டு அந்த கேள்வி கேட்கறாங்க. அந்த வஹி அங்கீகரிச்சுட்டு அந்த அங்கீகாரத்தை வைத்து கேள்வி கேட்கறாங்க. என்ன கேள்வி கேட்கறாங்க, அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிட்டான், சரி அல்லாஹ் நான் போய் அந்த என்ன ஏதுன்னு கேட்கறேன், என் மனைவிட்ட கேட்கறேன்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த ரகசியத்தை ஏன் சொன்னேன், நான் ரகசியமா வச்சிருந்தது ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த மனைவி இந்த விஷயத்தை சொன்னது யாரு அப்படின்னு கேட்கறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எனக்கு அல்லாஹ் சொன்னான் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா. அல்லாஹ் சொன்னான் என்ற அந்த விஷயம் எங்க இருக்கிற அந்த வஹி, அந்த இறை செய்தி, அந்த அங்கீகாரம் குர்ஆன்ல வேற எந்த இடத்துல இருக்கிறது. கேள்வி நல்லா விளங்கிக்கணும். நபியே உன்னுடைய மனைவிக்கு நீங்க சொன்ன அந்த ரகசியத்தை அவங்க மற்ற மனைவிமார்களிடத்தில் அம்பலப்படுத்திட்டாங்க என்ற அந்த செய்தி என்ற வசனம் குர்ஆனில் எங்க இருக்கிறது என்று காட்டுங்கள். மீண்டும் மீண்டும் கேட்கிறோம், இந்த கேள்விக்கும் பதில் சொல்லணும். சரி, இந்த கேள்வியில திசை திருப்பி போற மாதிரி அந்த 3-4 கேள்வி இருக்குதா இல்லையா, அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம போயிடக்கூடாது. முதல் அமர்வுல 4 கேள்வி கேட்டோம், அது 100கணக்கான கேள்வி இருக்குது, எங்களால நேரம் இல்லாத 4 கேள்வி கேட்டோம். 2வது அமர்வுலையும் கேட்டோம், 3வது அமர்வுலையும் கேட்டோம், 4வது அமர்வுலையும் அதிகமா கேட்கிறோம், பதில் சொல்லுங்க. அடுத்து இன்னொரு கேள்வி, 8வது அத்தியாயம் 7வது வசனம். அதாவது 2 எதிரி கூட்டங்கள், 2 எதிரி படையினர். இந்த எதிரி படையினரை இந்த 2 கூட்டத்துல ஒரு கூட்டத்தை நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நபிகள் நாயகம் போருக்கு போறாங்க, போகும்போது 2 எதிரி கூட்டங்கள், குர்ஆன் வசனம் 2 எதிரி கூட்டங்கள், அந்த எதிரி கூட்டத்துல ஒரு கூட்டத்தை நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறார், வெற்றி அடைவீன்னு அல்லாஹ் ஒரு வாக்கு கொடுக்கிறான். அந்த வாக்கு பத்தி அல்லாஹ் சொல்லும் போது இது யஇதுகுமுல்லாஹு இஹத தாயிஃபத்தைன் அன்னஹா லக்கும், நபியே நினைத்து பார்ப்பீராக. ஒரு விஷயத்தை அல்லாஹ் நினைத்து பார்ப்பீராக என்று சொல்கிறான் என்றால் அந்த விஷயத்தை அதற்கு முன்பே சொல்லி இருக்கணும். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட அன்னைக்கு நான் உங்களுக்கு 100 ரூபாய் தர்றேன், அப்ப இன்னைக்கு கேட்பேன், அன்னைக்கு சொல்லி இருந்தா இன்னைக்கு கேட்பேன்,
நான் உனக்கு 100 ரூபாய் தர்றேன்னு சொன்னேன்னா நினைத்து பாருன்னு சொல்லியிருப்பேன். அப்போ ஒரு விஷயத்தை முன்பே சொல்லி இருந்தால் தான் இப்போ நினைத்து பாருன்னு சொல்லி இருக்க முடியும். இப்ப அல்லாஹ் கேட்கிறான், இது எழுதுக்குமுல்லாஹு இஹ்த தாயிஃபத்தைன் அன்னஹா லக்கும், 2 எதிரி கூட்டங்களில் ஒன்று உங்களுக்கு உண்டு என அல்லாஹ் வாக்களித்ததை நினைத்து பார்ப்பீராக. வெற்றி கொள்வீர்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்ததை நினைத்து பார்ப்பீராக. அப்ப அல்லாஹ் எப்படி சொல்ல முடியும்? முன்பே குர்ஆன் என்ன செஞ்சிருக்கணும்? அல்லாஹ் வாக்களித்திருக்க வேண்டும். வாக்களித்திருந்தால்தான் அப்படி அல்லாஹ் என்ன செய்ய நினைத்து பார்ப்பேன் சொல்ல முடியும். அப்ப நீ அல்லாஹ் அறிவித்த வகி அனைத்தும் குர்ஆனில் தான். அந்த வாக்கை குர்ஆன்ல என்ன செய்யணும்? காட்டணும். அல்லாஹ் அறிவித்த வகி ஃபுல்லா குர்ஆன்ல இருக்குது. குர்ஆனுக்கு வெளியே சொல்றீங்கல்ல, அல்லாஹ் கூறுகிறான், 2 எதிரி கூட்டங்களில் ஒன்றை நீங்கள் வெல்வீர்கள் என்று நான் உங்களுக்கு வாக்களித்தேன், அதை நினைத்து பார்ப்பீராக. எப்ப சொல்ல முடியும்? முன்னாடி வாக்களித்திருக்கணும். அல்லாஹ் அழித்த முன்பே வாக்களித்திருந்தாலும் நினைத்து பான் சொல்ல முடியும். அப்ப அல்லாஹ் நினைத்து வாக்களித்தான், இந்த வாக்கு எங்கேன்னு காட்டணும். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். நம்ம பேசிக்கிட்டு இருக்க தலைப்பு விவாதம் என்னன்னா, முகமது நபியின் சொல் செயல் அங்கீகாரம் குர்ஆனில் மட்டுமே உள்ளதுன்னு நாங்க சொல்றோம். அதற்கு வெளியிலும் குர்ஆனுக்கு வெளியிலும் உள்ளது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தத்தமது நிலைப்பாட்டை முதல்ல நிரூபிக்கணும். 10வது அத்தியாயத்துல 15வது வசனத்தை சகோதரர் படிச்சு காமிச்சார். இந்த குர்ஆனை கொண்டு போறாரு, அவங்க இந்த குர்ஆன் வேணா இது அல்லாத வேற ஒரு குர்ஆனை கொண்டு வான்னு சொல்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு? என் மனப்போக்கின்படிதான் என்னால மாத்த முடியாது. இந்த குர்ஆனை பத்தி தான் சொல்றாரு. மனப்போக்கின்படி குர்ஆனை மாத்த முடியாது. எனக்கு என்ன வகையாக அறிவிக்கப்பட்டதோ அதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்ற மாட்டேன்னு சொல்றாரு. குர்ஆன்ல மட்டும்தான் இருக்குதுங்கிறதுக்கு நாங்க வசன ஆதாரம் சொல்றோம். குர்ஆனுக்கு வெளியிலும் உள்ளதுங்கிறதுக்கு நீங்க ஒரு வசன ஆதாரம் கொடுங்க. முதல்ல உங்களுடைய நிலைப்பாட்டுக்கு முதல்ல ஒரு வசன ஆதாரத்தை கொடுங்க. அது எப்பவுமே நடந்த 4 இதுலயுமே அவங்க நிலைப்பாட்டை நிரூபிக்கிறதுக்கு ஒரு வசனோட கொடுக்கல. வசனத்தை தாண்டி உள்ள போய் அங்க நீங்க சொல்ற விஷயம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு குர்ஆனை தவிர நீங்க சொல்ற விஷயத்துக்கு முதல்ல ஆதாரத்தை கொடுங்க. குர்ஆனுக்கு வெளியிலும் உள்ளது அப்படின்னு நல்லா சொல்றாரு. சொல்ற மாதிரி குர்ஆன் இருக்குதா? இந்த குர்ஆனை தவிர நான் மற்ற விஷயத்தை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறேன், சொல்றேன், செய்யறேன் இருக்குதா? அதுக்கு முதல்ல குர்ஆன் வசனத்தை ஆதாரமா வச்சுட்டு அடுத்து இந்த கேள்விக்கு நகருங்க. இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லைங்கிறது அர்த்தம் இல்லை. இதுக்கு பதில் இருக்குது. முதல்ல அதுக்கு முதல்ல பதில சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. அன்பு சகோதரர்களே, விவாதத்தின் தலைப்பு என்னவென்றால், நபியின் சொல் செயல் அங்கீகாரம் குர்ஆனில் மட்டுமே உள்ளது அப்படின்னு நம்மளும், இதற்கு வெளியிலும் உள்ளது அப்படின்னு அவங்களும் நிலையில இருக்கிறாங்க. இதுல ஒப்பந்தம் போடும் பொழுது சகோதரர் சொன்னார், நம்ம ரொம்ப அனுபவப்பட்டவங்க பல விவாதங்கள்ல ஒப்பந்தம் போடும் பொழுது அப்படின்னு. அப்போ அவங்க செய்யற ஒரு விஷயம் நமக்கு தெரியாம போச்சு. என்னன்னா, ஹதீஸ்ங்கிற வார்த்தையே தலைப்புல வர விடாம பண்ணிட்டாங்க. திட்டமிட்டு என்ன செஞ்சாங்க? ஹதீஸ்ங்கிற வார்த்தையே வர விடாம பண்ணிட்டாங்க. எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் இப்ப என்ன சொல்றாங்க? தலைப்புக்கு இல்ல, தலைப்புக்கு இல்ல, தலைப்புல இல்லங்கிறாங்க. இப்ப மேட்ரு என்னன்னா, நம்ம மேட்ருக்கு வருவோம். சொல் செயல் அங்கீகாரம் அப்படிங்கறதுல நபியின் சொல் அப்படின்னா மார்க்க அடிப்படையிலான சொல். அதைத்தானே நீங்க குறிப்பிடுறீங்க. இதற்கு அப்பாற்பட்டு அவர் வியாபாரம் பண்ணாரு, மனைவியோட அன்பா இருப்பாரு, விரோதிகள்கிட்ட கோவப்பட்டிருக்கலாம், இந்த சொல்லலாம் நீங்க சொல்லலாம் நாங்க விளங்குறேன் இல்லையா? ஏன்னா நபியின் சொல்லுன்னா நபி சொன்னது எல்லாம் குர்ஆன் தான். நாங்க சொல்லல. மார்க்கம் என்று முகமது நபி நமக்கு தந்தது இந்த குர்ஆன் தான் அப்படிங்கறத சொல்றோம். செயல் அதே மாதிரி முகமது நபியின் செயல்கள் எல்லாம் இந்த குர்ஆனுக்கு உட்பட்டு இந்த குர்ஆனின் அடிப்படையில் தான் இருந்தது அப்படிங்கிறது தான். இது அல்லாத ஒரு சில செயல்கள் அவர் செய்யறது அல்லாத குர்ஆன்ல சுட்டி காட்டுறாரு. உதாரணமா, ஒரு குருடர் வரும்போது கடுகடுக்கிறார். அபசவத்தை வந்தாங்கிற அந்த சூறாவில் அல்லாஹ் தெளிவாக சொல்றாரு. ஒரு குருடர் வர்றாரு. அந்த குருடர் வரும்போது அல்லாஹ் முகமது நபி வந்து கடுகடுக்கிறாங்க. அல்லாஹ் அதை கண்டிச்சு ஒரு அத்தியாயம் இறக்குறான். இந்த செயல் வந்து அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படாத ஒரு செயல். நபியின் செயல் தான், ஆனா அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படாத ஒரு செயல்ங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சுட்டி காட்டுறான். ஆக மார்க்க அடிப்படையில் அவர்கள் செய்யும் செயல் அப்படிங்கிறது தான் இங்க கருத்து. அதாவது அதே மாதிரி அங்கீகாரம் நாம் பின்பற்றுவதற்கு
அங்கீகரித்த ஒரே ஒரு விஷயம் குர்ஆனை தவிர வேற எதுவும் இல்லைங்கிறது வசனங்களை காட்டுறோம். உதாரணமா பல வசனங்கள் படிக்கிறோம் நாங்க, அதாவது குர்ஆனை தவிர வேற ஒன்றும் இல்லை, அதனை தவிர வேறு எதற்கும் நபியின் அங்கீகாரம் கிடையாதுங்கிறதுக்கு பல வசனங்களை நம்ம எடுத்து கூடுறோம். ஆனா அவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாம அந்த விஷயங்களை எல்லாம் புறக்கணிச்சுட்டு என்ன கேட்கிறாங்க, சூரத்துல் அலக்கு முதல் வஹி என்பதை குர்ஆனிலிருந்து ஆதாரம் காட்ட முடியுமா? இது மார்க்க விஷயமா? இது குர்ஆன்ல உள்ள ஒரு விஷயம். சரித்திர சான்றுகள், சரித்திர செய்திகள்ங்கிறது வேற, மார்க்க ஆதாரம், மார்க்க வழிகாட்டி, அல்லாஹ்வின் பாதையில் செல்வதற்குரிய அங்கீகாரம் பெற்ற ஒரு வழிகாட்டிங்கிறது வேற. சரித்திர செய்திகள் ஏராளம் இருக்குது, பற்பல செய்திகள் இருக்கு, அவையெல்லாம் நமக்கு மார்க்க ஆதாரம் ஆகாது. சரித்திர செய்தினால உண்மையும் இருக்கும் பொய்யும் இருக்கும், அதுதான் உண்மை நிலை. சரித்திர செய்தினால உண்மையும் இருக்கும் பொய்யும் இருக்கும். அதுல உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபுர்கான் வேணும். அல்லாஹ் குர்ஆனை ஃபுர்கான் சொல்றார். உண்மை எது பொய் எது என்று பிரித்தறிவித்து காட்டக்கூடிய ஃபுர்கானாக குர்ஆன் இருக்குது. அந்த அடிப்படையில இவங்க கேட்கிற கேள்வி எல்லாம் மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாம சரித்திர அடிப்படையில, அந்த அடிப்படையில இவங்க கேட்கிற கேள்வி எல்லாம் மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாம சரித்திர அடிப்படையிலான சில விஷயங்களை கேட்கிறாங்க. இந்த கேள்விக்கெல்லாம் குர்ஆனிலிருந்து ஆதாரம் காட்ட முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல உள்ள ஒவ்வொரு விஷயமும் 19 அடிப்படையில ஆதாரபூர்வமா காட்டப்பட்டது. அத உண்மையிலேயே நீங்க நாங்க நம்மளுடைய பத்திரிகைகள் எழுதியிருக்கிறோம், அதை எடுத்து படிச்சு பாருங்க. இறக்கப்பட்ட வரிசை அதுக்கு நாங்க சரித்திர சான்றை வச்சு சொல்லல, ஏன்னா சரித்திர சான்றுகளை நாங்க எடுத்துக்கொள்றதில்லை. ஆனா அந்த இறக்கப்பட்ட வரிசையிலும் அந்த 19 கட்டமைப்பு அல்லாஹ் அமைச்சிருக்கிறார். எப்படி அமைக்கப்பட்ட வரிசை இன்றைக்கு நாம வச்சு கொண்டிருக்கிற அந்த குர்ஆன்ல ஒரு அற்புத கட்டமைப்பு இருக்குதோ, அந்த மாதிரி இறக்கப்பட்ட வரிசையிலும் ஒரு அற்புத கட்டமைப்பு இருக்குது. இதெல்லாம் அடுத்த என்ன கேட்கிறாரு, சூரத்துன் நஸர் கடைசி வஹி என்பதற்கு குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்ட முடியுமா? இதுல என்ன இருக்கு மார்க்க விஷயம்? முதல்ல இறங்குனது பின்னால இறங்குனதுங்கிறதெல்லாம் சரித்திர செய்திகள்ல பல விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். உதாரணமா யூதி மலையில நூஹ் நபியின் கப்பல் தங்குச்சு அப்படின்னு நல்லா சொல்றாரு. அந்த கப்பலை எங்களுக்கு காட்டுங்கன்னு சொல்லுவீங்களா? குர்ஆன்ல காட்டுங்கன்னு சொல்லுவீங்களா? அது அங்கதான் போய் பார்க்கணும். அந்த கப்பல் உண்மையான கப்பல் தானாங்கிறத நீங்க சரித்திர செய்திகளை ஆய்வு செய்யணும். அதன் அடிப்படையில் அது உண்மையோ பொய்யோ அதை பார்க்கணும். அதை விட்டுட்டு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, மூலப்பிரதியில் குர்ஆன்களுக்கு எண்ணிடப்படவில்லை, அல்லாஹ் போடாத எண்களை இட்டவர் யார் அப்படின்னு கேட்கிறாரு. மூலப்பிரதிக்கு எண்கள் இடல, ஆனா அல்லாஹ் எண்கள் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சூரத்துல் ஃபாத்திஹா 7 வசனங்கள் கொண்டது அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம எல்லாரும் நல்லா அறிஞ்சு வச்ச ஒரு விஷயம். வழி வழியா வருது, வசனமே இல்லாம ஒன்று. அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, சபுஅம் மினல் மசானிங்கிறது 7 வசனம் அப்படிங்கிறாங்க. இவங்களுடைய வாதத்தை நம்ம இருக்க சபுஅம் மினல் மசானின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு. 7 ஜோடின்னு அந்த குருபுல் மக்கத்தாத்தை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அதை அறியாத காரணத்தினால் அல்லாஹ் 7 ஜோடின்னு சொல்றது அந்த 14 செட்டு கொண்ட 14 எழுத்துக்கள் கொண்ட அந்த அற்புத கட்டமைப்பை அல்லாஹ் சொல்றாங்கிறத விளங்க முடியாம சபுஅம் மினல் மசானினா திரும்ப திரும்ப ஓதப்படும் 7ஆம். எந்த அரபி நல்லா தெரிஞ்சவங்களா சொல்றாங்கல்ல, சபுஅம் மினல் மசானினா 7 கொண்ட ஜோடி, 7 ஜோடி அப்படின்னு அர்த்தம், 14 அப்படின்னு அர்த்தம். இதுதான் அர்த்தம். திரும்ப திரும்ப ஓதப்படும் அப்படிங்கிறது அங்க வார்த்தையே இல்லை. ஆனா 7 வசனங்கள்ங்கிற ஒரு விஷயம் நிலைநாட்டப்பட்டு வருது. முகமது நபி இறக்கும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முதல் வசனம் சொல்லி அது நிலைநாட்டாலும் அது நிலைநாட்டப்பட்டு வருது. குர்ஆன் முதல்ல முகமது நபி எழுதி தரல. பல வழிகள்ல பல பிரதிகள் தாண்டி பல தவறுகளோட பல விதமான எழுத்தமைப்புகளோட இன்றைக்கு குர்ஆன் வந்து சேர்ந்திருக்கு நம்ம இடத்துல. இதுல எது அல்லாஹ் இறக்கியது, எது அல்லாஹ் எழுதிய எழுத்தமைப்பு அப்படிங்கறத நம்ம 19 காட்டுதுங்கிறத அடிப்படையில் எடுத்து காட்டணும். அதை விட்டுட்டு குர்ஆனுக்கு எண்ணிடப்படவில்லை, அல்லாஹ் இடாத எண்ணெய் இட்டவர் யாருன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் இடாத எண்ணெய் இடுவதற்கு யாரும் தைரியம் இல்லை. அது வழி வழியாக அந்த இடத்துல வசன எண்கள் இருக்குங்கிறத அறிந்து வச்சிருக்கிறாங்க இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம். அது மட்டும் இல்ல, அந்த எண்கள்ல இருக்கிற அற்புத அமைப்பு காட்டுது அந்த எண்கள் அல்லாஹ்விடம் வந்ததுதாங்கிறது, அல்லாஹ் அந்த அங்கீகரித்ததுதாங்கிறது அந்த 19 அற்புதம் காட்டுது. அதை விட்டுட்டு தொடர்ந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்திய அல்லாஹ் அறிவித்த வஹியை குர்ஆனில் காட்ட முடியுமா? குர்ஆனில் நமக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் அல்லாஹ் தந்திருக்கிறார். அப்ப கைரல்லதி அப்தகி ஹக்கமா, அல்லாஹ் அல்லாதவர் ஒருவரை நான் நீதிபதியாக தேடுவேனா? வஹுவல்லதி அன்ஸல இலைக்குமுல் கிதாப முஃபஸ்ஸலா, அவர் எனக்கு தெளிவான
விவரிக்கப்பட்ட ஒரு வேதத்தை வழங்கி இருக்கும் பொழுது அவரை தவிர வேற ஒருவனை நான் நீதிபதியாக தேடுவேனா அப்படின்னு நல்லா நமக்கு கேட்க சொல்லிக் கொடுக்கிறாரு. நமக்கு என்ன தேவையோ அதை சொல்லியிருக்கிறார் அல்ல. அது தேவையா இருந்தா அதை சொல்லியிருப்பாரு. ஆனா விஷயத்தை சொல்றாரு அல்ல. இந்த விஷயம் என்ன சொல்ற, இதை சொல்றவரு அது அவசியமா இருந்தா சொல்ல மாட்டாரா? இல்ல இதை மட்டும் சொல்லி இதை மட்டும் பாதுகாத்து கொடுத்துட்டு இதற்கப்புறம் உள்ள விஷயங்களை பாதுகாக்காம விட்டுட்டாருங்கிற ஒரு நிலையையும் காட்டுறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு, நிச்சயமாக நாமே நினைவூட்டலை இறக்கினோம், நாமே இதனை பாதுகாப்போம் சொல்றாரு. அதாவது எதை நமக்கு அல்லாஹ் தந்தாரோ அந்த வழிகாட்டலை அல்லாஹ் பாதுகாப்பதாக வாக்களிக்கிறார். அது அல்லாத வேற ஒரு விஷயத்துல பாதுகாப்பு இல்லைங்கிறத நம்ம நல்லா விளங்கி இருக்கிறோம். அந்த அடிப்படையில அல்லாஹ் தேவையான அனைத்தையும் குர்ஆன்ல கூறியிருக்கிறாரு. இதற்கு அப்பாற்பட்ட பல செய்திகள் இருக்குது. ஆனா அவையெல்லாம் நம்முடைய மார்க்க வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் அதை கூறியிருப்பாரு. எது நமக்கு குர்ஆன்ல கொடுக்கப்பட்டிருக்கிறோ அதுதான் நம்ம பின்பற்றணும் அல்லாஹ் சொல்றாரு. உத்லுமா ஊஹிய இலைக்க மினல் கிதாப். அல்லாஹ் என்ன சொல்றாரு? உத்லுமா ஊஹிய இலைக்க மினல் கிதாப்னு சொல்றாரு. உங்களுக்கு வேதத்தில் அறிவிக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள் சொல்றாரு. உத்லுமா ஊஹிய இலைக்க மினல் குத்துப்னு சொல்லல. புத்தகங்களில் உள்ளதை நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லாஹ் சொல்லல. உங்களுக்கு புத்தகத்தில் அதாவதுங்க 19 ஆரம்பித்தாங்களே உலகங்கன்னு அர்த்தம். அது நம்ம கணக்கில் அடுத்த 19 யாருக்கும் சொன்னோம்ல. அது இதுக்கு 19 பேசுறது அவ்வளவுதான். நம்ம 2 கேள்வி கேட்டோம். அத 2 கேள்வியை நீங்க திருப்பி சகோதரர்கள் கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிகளில் ஒரு ஆளுக்கு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு, தன் மனைவியில் ஒருவருக்கு ஒரு ரகசியத்தை சொல்றாங்க. ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு இதை யார்ட்டையும் சொல்லிடாத அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தன் மனைவிட்ட சொல்றாங்க, இதை யார்ட்டையும் சொல்லிடாதன்னு சொல்லி அந்த மனைவிட்ட சொல்லிடுறாங்க, சொல்லிட்டு போயிடுறாங்க. திருப்பி அடுத்து வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அந்த ரகசியத்தை அவள்கிட்ட இன்னொரு பொம்பளை போய் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அந்த அந்த மனைவி நினைச்சு ஒரு ஆள்கிட்ட அந்த ரகசியத்தை போய் சொல்லிடுச்சுங்க இன்னொரு மனைவிட்ட. அந்த பொண்ணு மனைவி நம்ம புத்தகம் தெரியாது, கணவன் தெரியாதுன்னு சொல்லி போட்டுச்சு. ரசூலுல்லாஹ்க்கு அங்க திருப்பி வந்து கேட்காங்க, ஏன் அந்த ரகசியத்தை சொல்லாதன்னு, ஏன் அந்த பொம்பளை இன்னொரு மனைவிட்ட போய் சொன்னேன்னு கேட்கறாங்க. ஒன்னு அவங்க கேட்கறாங்க அந்த மனைவி, நான் இந்த ரகசியத்தை அவள்கிட்ட போய் சொன்னேன்னு உங்களுக்கு யார் சொன்னா? இதெல்லாம் குர்ஆன்ல சொன்ன, இது குர்ஆன்ல வகி, எல்லாரோட வகி. அவங்க கேட்டாங்கல்ல, மனைவி வியாபாரத்தில் உள்ளதா, விவசாயத்தில் உள்ளதா, மனைவி மக்களோட உள்ளதா, வெளியே குர்ஆன் வகியை நான் சொல்றேன். வகி மார்க்கமா இல்லையாங்கிறது கேள்வி. அது இல்லைங்க, புரியுதா? அல்லாஹ்வுடைய வசனங்கள் இது. அவன் என்னமோ இந்த மாதிரி வந்துட்டு அது என்னமோ எங்க ரசூலுல்லாஹ் வந்து யாரும் போன வசனம் வச்சுட்டு இருக்காங்க. குர்ஆனுடைய வகி அல்லாஹ் சொல்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, ஏமா அந்த ரகசியத்தை போய் சொன்னேன்னு கேட்கறாங்க. மனைவி கேட்கறாங்க, நான் சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா எனக்கு சொல்லிட்டான், அல்லாஹ் தஆலா எனக்கு சொல்லிட்டான். அப்படின்னா இது விஷயம். இப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்லியிருப்பான்? உன்னுடைய ஒரு மனைவியிடத்தில் நீ ரகசியம் சொல்லி அந்த ரகசியத்தை இந்த மனைவி இன்னொரு மனைவியிடத்தில் சொல்லிவிட்டாள் அப்படின்னு ஒரு வகி இறக்கிருப்பான். இல்லைன்னா தப்புள்ளாயிரும், பொய்யில்லாயிரும், இப்படி இறக்கிருப்பான். அந்த வகியை எங்கேங்கிறோம், என்ன கேட்கிறோம்? அந்த வகியை எங்கே? நாங்க வியாபாரத்தை விவசாயத்தை பண்ணி இதை கேட்க அல்லாஹ்வுடைய வகி. அல்லாஹ் ஒரு வகி இறக்கிருக்கான். இந்த வசனம் சொல்லுது, இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனம் சொல்றதுல இருந்து வகி வெளியே இருக்குன்னு தெரியுது. நம்ம ஆதாரங்கிறாங்க. இந்த வகி சொல்லி போட்டுச்சு வேறொரு வகி இருக்குன்னு. குர்ஆன்ல ஃபுல்லா தேடி பார்த்தா இல்ல. குர்ஆன்ல ஃபுல்லா என்னங்க இப்படி சொல்ல இல்ல. ஆகவே குர்ஆன் வெளியே தான் இருக்கு. அதான் அர்த்தம் இருக்கு. எப்ப குர்ஆனில் இல்லையோ நிச்சயமாக இந்த வகி வெளியே தான் இருக்கிறது. நாம ஆதாரம் காட்டிட்டோம். நீ குர்ஆன் உள்ள இருக்கேங்கிறியா, நீ காட்டணும். நம்ம என்ன காட்டுறோமே. குர்ஆன்ல இல்லை என்றால் எங்க இருக்குன்னு அர்த்தம்? அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயம் குர்ஆன்ல இல்ல, இல்லன்னா என்ன அர்த்தம்? வெளியே இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான்னு அர்த்தம். நீ உள்ளக்க இருக்குங்கிறீல்ல, இதை காட்டுணும். திருப்பி இது கட்டமா பாருங்க. அடுத்து 19 போனாங்கன்னா நீங்க சாப்பிடுங்க என்ன மாதிரி என்ன சொல்றாங்க. அடுத்து இன்னொரு கேள்வி நம்ம சவால் கேட்டாரு. என்ன கேட்டாரு? குர்ஆன் வசனம் கேள்வி வசனம் வகி. அதாவது அல்லாஹ்வுடைய வகியை கேட்டாரே ஒழிய சும்மா வெற்றி சண்டை கூட்டம் இதை கேட்கல. அல்லாஹ் இறக்கிய வகியை கேட்டார். என்ன கேட்டார்னா, அதாவது 2 எதிரி கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். அல்லாஹ் சொல்றான், 2 எதிரி கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தான். அதை நீங்கள் நினைத்து பாருங்க. அப்ப எப்படி வாக்களிச்சிருப்பான்? நீ தைரியமா போங்க, 2 ஜெயிச்சிடலாம் போங்க அப்படின்னு ஒரு வகி இறக்கிருக்கான். அப்படி இல்லாம சொல்ல முடியாதுங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சட்டை பேண்ட் ரூபாய் எல்லாம் தந்தை நினைச்சுப்பார். அப்புறம் தந்துருக்கணும்ல, தராட்டா பொய்னு அர்த்தம். நான் தராம இப்படி சொன்னா என்ன அர்த்தம்?
பொய்யின்னு அர்த்தம். ஏற்கனவே நேற்று உங்களுக்கு சாப்பாடு நினைச்சு பாருங்கன்னா தராம சொன்னா என்ன பொய்யின்னு அர்த்தம். அல்ல போய் சொல்றேன் ஆயிரும். அப்ப அல்ல இப்படி சொல்லியிருக்கான், எதிரி கூட்டத்தில் வந்து நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் சொல்லிட்டான். அதை சொல்றான், நான் சொன்னேன் அதை நினைச்சு பாருன்னு வகையில சொல்லிட்டான் கூடாது. நம்ம திருப்பி திருப்பி பாக்குற இப்படி சொன்னது இல்ல. ஆகவே வகை வெளியே இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. வகை என்ன செய்யுது, இதுல குரான் இருந்து காட்டுறோம், குரானில் இருந்து விளங்குது. திருப்பி திருப்பி பார்த்தா இல்ல வெளியே இருக்கு, இல்ல உள்ள இருக்கிற எடுத்துக்காட்டின்னு விட்டுருவோம். எடுத்துக்காட்டு அந்த அந்த இடத்துல எல்லாம் சொன்னால நீங்க வந்து என்ன செய்யுங்க, இப்படி ஒரு உங்க வாக்கு தந்திரம் ஜெயிச்சிருவீங்கன்னு சொன்னால என்ன இருக்கு, உங்க மனைவி ரகசியத்தை நீங்க சொல்லிட்டு அந்த மனைவியை சொல்லிட்டு சொல்ல அது என்ன இருக்குன்னு காட்டிட்டா குரான் உள்ள இருக்குன்னு அர்த்தம். தேடி தேடி பார்த்தா இல்ல. இன்னும் நம்பர் சொல்றான் இன்னும் சூறா இல்லாம இப்ப காட்டினது கேள்வி என்ன, ரெண்டு வகியை சொல்லி வியாபாரம் சொன்ன வகியை, இறைவனுடைய வகியை சொல்லி நாங்க கேள்வி கேட்டோம். ரெண்டு வகியை சொன்னோம். அந்த வகி சொல்லுகிறது ஏற்கனவே ரெண்டு வகி சொன்னதாக. அந்த ரெண்டு வகியை குரானில் தேடி பார்த்தோம், இல்லை. எப்பொழுது குரானில் இல்லையோ நிச்சயமாக அது குரானுக்கு வெளியே இருக்கிறது குரான் சொல்லுது. இதெல்லாம் குரான் போய் சொல்லுன்னு ஆயிரும். இதைத்தான் நாங்க கேட்கிறோம். இதை விளங்கிட்டாங்களா இல்லையா, அந்த மக்கள் எல்லாம் விளங்கி இருப்பாங்க. இவங்க விளங்கிட்டாங்களா, அதை விளங்காம நடிக்கிறாங்களா, அதை உலக போறாங்களா, 19 பணம் தெரியல. அது சொல்லுங்க. சகோதரர் அவர்கள் நம்ம கேட்ட நிரூபித்த குரானுக்கு அப்பாற்பட்டு வஹி இருக்கிறது என்பதற்கு இரண்டு விதமான குரானுடைய வசனங்களை வைத்து நம்ம நிரூபித்தோம். அதை பற்றி அவர் சொல்லும் போது இது மார்க்கம் தொடர்பானது கிடையாது, மார்க்கத்தில் இல்லாதது அப்படின்னு சொன்னாரு. மார்க்கத்தில் இல்லாதது அப்படின்னு சொன்னார். அப்படி மார்க்கத்திற்கு இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா ஏன் அதை குர்ஆனுடைய வசனத்தில் சொன்னான்? அல்லாஹ் சொன்னா அல்ஹல்லாஹு அலைஹி, அந்த நபிக்கு இதை அவன் வெளிப்படுத்தினான் என்று தெளிவா சொல்றான். மார்க்கம் இல்லை இல்ல, அதை எதுக்கு போய் சொல்லணும்? அது அப்படி மொத்தத்திலே எடுத்துட்டு போயிருக்கலாமா இல்லையா? அதே இதுல சொல்லிட்டு பின்னாடி முரண்படுறாங்க. அபச வத்தவல்லா அஞ்சாவுல் ஆமா, ஒரு குருடர் வரும்போது அவர் முகத்தை திருப்பிக் கொண்டார், கடுகெடுத்தார். இதுல மாதிரி மார்க்க சட்டம் இல்லைன்னா அதுல என்ன மார்க்க சட்டம் இருக்கு? அதையே அல்லாஹ் தஆலா சொல்லணும். ஜூதி மலையில போய் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லணும்? அதுல என்ன படிப்பினை இருக்கு? இது என்ன மார்க்க தொடர்பானதா? அமல் செய்யப்பட தொழுவ போறீங்களா, நோன்பு நோக்க போறீங்களா, ஜக்காத் கொடுக்க போறீங்களா? ஏன் அல்லாஹ் தஆலா அதை சொல்றான்? அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒவ்வொன்றிலேயும் உண்மையிலேயே படிப்பினை இருக்கிறது. இவங்களுக்கு சாதகம் இல்லைன்னு சொன்னா இது மார்க்கம் தொடர்பான இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மாறி பல்ட்டி அடிச்சு போற. முன்னாடியே சொல்லி இருக்கிறோம், இங்க இருந்து அங்க போவாங்க, அங்க இருந்து இங்க வருவாங்க, இங்க இங்க போவாங்க, இப்படி சுத்தி 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 ரவுண்ட் வரதான் அவங்க வேலை. அந்த அடிப்படையில நம்ம எதை கேட்டாலும் இது மார்க்கம் தொடர்பாக இல்லை. அதுல முதல்ல ஒரு கேள்வி கேட்டோம், முதல் வஹி சொன்னீங்களே இக்ரா, அது எங்க இருக்கு? அது முதல்ல 5 வசனம் சொன்னீங்களே எங்க இருக்கு? இது மார்க்கமா? வரலாறு, சரித்திரம். அந்த சரித்திரத்தை வைத்துக் கொண்டுதான் அவர் நபி நிரூபிக்க போனீங்க. எத்தனை இக்ராயில எத்தனை வசனம் இருக்கிறது, இக்ராயில எத்தனை வார்த்தை இருக்கிறது, 19ஆல் வகுப்படுகிறது. இது குர்ஆன் என்று நிரூபிப்பதற்கே அர்த்தம் தூக்கி நீங்க முதல் வசனம், கடைசியாக இறங்கிய வசனம், அதுல எத்தனை வகுப்படு? மார்க்கத்தின் முதல் அடிப்படையாக இருக்கக்கூடிய குர்ஆனை நிரூபிப்பதற்கு முதல் வசனம் சொல்லி தூக்கிட்டு நீங்க இப்ப அந்த முதல் வசனம் குர்ஆன்ல இருக்கான்னு கேட்டா இது சரித்திரம் என்று சொல்லி போறீங்க. அப்ப அடிப்படை இல்லாமல், உங்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் எதிராக வரும்போது அது சரித்திரம், அவங்களுக்கு சாதகமாக வரும்போது எல்லாம் ரொம்ப முக்கியமானது, ஆரம்பத்தில் வந்தது, முதல் வந்தது, 5 வசனங்கள் என்று அடுக்கிட்டு போறீங்க. இது எந்த வகையில் நியாயம் என்பதை பார்வையாளர்கள் என்ன தெரிஞ்சுக்கிறோம். அதற்கடுத்து இந்த நம்பரை போட்டது யாரு? அதை ஒரு கேள்வியா காட்டும். இப்ப நம்பரை வச்சு எத்தனை விளையாட்டு விளையாடினாங்க. 19 இப்ப அடுத்தாப்புல தொடங்குவாங்க. தொடங்கும் போது திரும்ப நம்ம வருவோம். அதுக்கு நிறைய சாதி கொட்ட வேண்டி இருக்குது. இந்த 19 வச்சுதான் நிரூபிச்சிருந்தாங்க. திரும்ப 19 வரத்தான் போகுதுன்னு நினைக்கிறேன். வலது பக்கம் இடது பக்கம் இந்த கூட்டம்லாம் வரப்போகுது. நம்பரை வச்சு கொண்டு ஒரு தலைப்பு 4.5 மணி நேரம் அங்க இங்க போனீங்க, இங்க அங்க போனீங்க. அப்புறம் வந்துட்டு இதுக்கு அல்லாஹ்லாம் சொல்லல, இது வழி வழியா வந்தலாம். பாருங்க எதை ஆதாரமா எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க. குர்ஆனை நிரூபிப்பதற்கு நம்பரே வகுப்பட மாட்டேங்குது. 19ஆவதுல இருந்து 9ல இருந்து 27 வரை பாருங்க, அங்க 2 பிஸ்மில்லா இருக்குது. எப்படி கரெக்டா அல்லாஹ் தஆலா வச்சா சர்ச்சைகளா நடக்கிறதா? அல்லாஹ்வாக அமைத்திருக்கிறான். எல்லாம் நம்பரை வைத்துக் கொண்டே அத்தனை வாதங்களையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசி இவர்கள் இப்ப என்ன ஒண்ணு, இது குர்ஆன்ல எல்லாம் கிடையாது, நம்பர் போட்டதெல்லாம் கிடையாது, அது வாழையாடி வாழையாடு, அது ஆரம்பத்துல அப்படி இப்படி இப்படி வந்திருக்குது. இது என்ன முறைன்னு கேட்கிறோம். இஸ்லாத்தின் அடிப்படையை நிரூபிப்பதற்கு 19 மிகப்பெரிய ஒரு அற்புதம் நிரூபிப்பதற்கு நம்பரை கொண்டு வந்திருந்த நீங்கள் இப்ப இங்க வந்தவன அப்படியே பல்ட்டி அடிக்கிறார்.
இது வந்து மார்க்கம் தொடர்பாக, இது சரித்திரம் தொடர்பானது என்று சொல்லிட்டு போறதை நீங்க நினைவுல வைக்கணும். அதே மாதிரி குர்ஆன் வசனங்கள் நாங்க அடுக்கடுக்கா சொல்லிட்டு வந்தோம், பதில் சொல்லல. என்ன சொன்னாங்க? அவங்க காட்டிய அனைத்து வசனங்களிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தும் இந்த குர்ஆனிற்குள்ளே தான் இருக்கிறது, இந்த வஹீக்குள்ளே தான் இருக்கிறது ஒரு வசனமா காட்டினாங்களா? அவங்க காட்டிய வசனம், நான் உனக்கு வஹீயாக அறிவித்ததை பின்பற்றுங்கள், நான் வஹீயாக அறிவிப்பதான் பின்பற்றுவேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை, அதை தவிர சொல்ல மாட்டேன்னு சொன்னதை இதைத்தான் சொல்லிட்டு வந்தாங்களே தவிர, நான் சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு சொன்ன அங்கீகரித்த அனைத்து வஹீகளும் குர்ஆனுக்கு உள்ளே தான் இருக்கிறது அப்படின்னு எந்த ஒரு வசனத்தை எங்க காட்டினாங்களா? அல்லாஹ் வஹீயை பின்பற்று, அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்று, இப்படித்தான் சொல்லி காட்டியிருக்கிறார் தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்த அங்கீகரித்த அனைத்து விஷயங்களும் குர்ஆனுக்கு உள்ளே தான் முழுக்க முழுக்க இருக்கிறது, அனைத்து வகைகளும் அங்கேதான் இருக்கிறது என்று அவங்க சொல்லவே இல்லை. அதனால் நாம் திரும்ப இன்னொன்றையும் கற்க, மார்க்கம் தொடர்பாக மிக தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு ஆதாரமும் இருக்கிறது. அது நேரமானனால நான் உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறேன். அதாவது அவங்கள்ட்ட வந்து அவங்க சொன்ன எந்த வசனங்கள்லயுமே ஒரு வசனத்தில் கூட ஒரே எந்த வசனம், அவங்க எந்த வசனத்தை எடுத்து வச்சாலும் அவங்களுடைய தலைப்புக்கு சம்பந்தப்பட்டு அந்த ஆயத்தில இருந்து ஒரு ஆதாரத்தை கூட அவங்க காட்டல. அது எல்லாம் என்ன இருக்குது? குர்ஆனை பின்பற்றணும், குர்ஆனை பின்பற்றணும் இருக்குது. அவங்க சொன்ன வாதம் என்ன வாதம்? வஹீ செய்திகள் அனைத்தும் குர்ஆனில் மட்டும்தான் உள்ளது அப்படின்னு சொல்றதுக்கு அதாவது மார்க்கத்துல விட்டு குர்ஆன நேற்றைக்கு நிகழ்ச்சி நம்ம சொன்னோம், குர்ஆனை விட்டு எந்த அளவுக்கு வெளியே போயிட்டாங்க, குர்ஆனை விட்டு எந்த அளவுக்கு வெளியே போயிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் இவங்க ஒரு ஆயத்தை சொல்றாங்க. என்ன ஆயத்து? மனைவி மாடம் ரகசியம் சொல்லி ஆயத்து சொல்றாங்க. அந்த ஆயத்துல மார்க்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்குறவங்களுக்கு உடனே வரைக்கும், அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு 2ஆம் கிளாஸ், அதெல்லாம் வேண்டாம், அவங்க ரொம்ப பெரிய கிளாஸ் படிச்சிருக்காங்க, ரொம்ப சாதாரணமான பிகினர் ஆஃப் இஸ்லாம்னு சொல்லுவாங்க. திடீர்னு மார்க்கம் ஒரு இறையாச்சம் வருது, ஒரு திடீர்னு ஒரு புதுசா மாறத்துக்கு வரான், அவன் அதை எடுத்து படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், குர்ஆன் ஒரு ஆர்வம் வந்து குர்ஆன் எப்படி தஜ்மா வாங்கி படிக்கிறான்னு சொன்னா, படிக்கும் போதே ஒரு விஷயம் என்ன விளங்குது கேட்டீங்கன்னா, அது என்ன சொல்லப்படுது அந்த இதுல, அல்லாஹ்க்கு தான் ஹராம் ஹலாலாக்குற உரிமை அதிகாரம் இருக்கின்றது, உமக்கு இல்லை என்பது அந்த மார்க்கம் தான். மார்க்கம் என்ன கேட்கறதா? மூசா நபி அவங்க சமுதாயத்தை திரும்ப 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 அந்த வசனத்தை சொல்ல வேண்டிய ஒரு நிறுத்தம் ஏற்படுது. என்ன மாடி, என்ன கலர், குண்டா இருக்கு மாதிரி, இதெல்லாம் என்னையா கேள்வி? மார்க்கம் என்ன அல்ல சொல்றான்? அது என்ன மார்க்கம் சொல்றான்? ஹலால் ஹராம யார் ஆக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு? உனக்கு இருக்கா? உனக்கு இல்ல, எனக்கு தான் இருக்கு. இதுதான் அந்த வசனத்துல இருக்கக்கூடிய மார்க்கம். இவங்க கேட்கிற கேள்வி எப்படிப்பட்ட கேள்வியா இருக்கு கேட்டீங்கன்னா, அதாவது இப்போ அல்லாஹ் வந்து யானை படைகளை பத்தி சொல்றான். குர்ஆன்ல ஒரு சூரா இருக்கு. இப்போ அல்லாஹ் வந்து போர் செய்ய சொல்றான், மார்க்க எதிரிகளோட போர் செய்ய சொல்றான், போருக்கு தயார் பண்ணிக்கன்னு சொல்றான். இப்போ இவங்க என்ன, இவங்களுடைய போக்கு எப்படி கேட்டீங்கன்னா, அந்த கல்லு பறவை வந்து கல்லு சின்ன சின்ன கல்லுகளை போட்டு நல்லா சொல்றான். நம்ம சொல்லுவோம் அந்த கல்லு என்ன கல்லு போடுதுன்னு மார்க்க, இவங்க சொல்ற இது போக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கல்லு எதால செய்யப்படுது அது தெரிஞ்சதுன்னு சொன்னா என்ன செஞ்சிடலாம், மார்க்கெட்டுக்கு போர் தயார் செய்யற பாருங்க, அதை நம்ம வந்து அதை பயன்படுத்தலாம் இப்படின்னு சொல்றதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. மார்க்கத்தை இல்லாத விஷயங்கள் அல்லாஹ் வந்து சின்ன சின்ன கல்லு போடுறான்னு சொல்றாரு, அந்த கல்லு எதால செய்யப்படுதுன்னு சொல்லல. அது இப்போ வந்து அதுக்கு எது விளக்கம், அது மட்டும் தெரிஞ்சுன்னா அல்லாஹ் மார்க்கத்துக்காக போருக்கு தயார் செய்யணும்னு சொல்றாங்களே, அது பொறுமையா இருக்காது, அப்போது மார்க்கம் கிடையாதா? இந்த மாதிரி வாதங்கள் தான். ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது அந்த வசனத்துல அல்லாஹ் என்ன கட்டளை இருந்தாருன்னு வெளிப்படையா தெரிஞ்சு போயிடும். அது எது மார்க்கோட விளங்கிடுது. ஆனா அது என்ன, ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, இவங்க சொல்றக்கூடிய செய்திகளா பாருங்க. ஒரு அந்தனர் வந்தாரு குர்ஆன் அல்லாஹ் சொல்றாப்ல, இப்ப அந்தனர் வந்தாரத நம்பணும் அப்படின்றதுக்கு அந்தனர் பெயர் என்ன, எந்த பெயரு, எந்த காலத்துல வந்தாரு, மக்கால வந்தாரா, மதீனா? மார்க்கம் என்னங்க, மார்க்கத்தை விளங்கிக்கிறதுக்கு ஒருத்தவங்க தேடி வராது. அவர் குருடரா இருந்தாருன்னு இல்ல வந்து ஏழையா இருந்தாருன்னா எதுவா இருந்தா என்ன, நீ விரட்டாத, அவர் நல்ல நல்ல உபதேசம் செய்கின்றது மார்க்கம். அவர் பெயர் மெக்கால நபிக்கு இது மாதிரி இருந்தா, மதீனால இது மாதிரி இருந்தா. மெக்கால வந்தா வந்து அவர் என்ன எந்த கூட சேர்ந்தவர், இதெல்லாம் மார்க்கம்? இது மாதிரி கேள்விதான் கேட்கிறாங்க. நபி வந்து ரகசியம் சொன்னாங்க மனைவிக்கு, என்ன ரகசியம் சொன்னாங்கன்னா மார்க்கம். அது என்ன ஆயத்து வருது, திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இந்த அளவுக்கு கூட பிகினர் ஆஃப் இஸ்லாம் சொல்லுவாங்களே, ஆரம்பத்தை இஸ்லாத்தை கற்றுக்கூடிய ஒரு மார்க்க பக்குவம், குர்ஆனை செஞ்சக்கூடிய உள்ள ஒருத்தர் மார்க்க பக்கம் கூட இல்ல. இந்த மாதிரி தேட போனாங்கன்னா
இவங்க சொல்ற மாதிரி இவங்க சொல்றது எப்படி கேட்டீங்கன்னா, அல்லாஹ் ஈசா நபிக்கு இஞ்சில கொடுத்தா சொல்றாப்ல, மூசா நபிக்கு தௌராத்தை கொடுத்தா சொல்றாப்ல. இவங்க சொல்றபடி பார்த்தா ஒவ்வொரு நபிக்கும் ஒரு வேதம், அது இல்லாம இன்னொன்னு கொடுத்த மாதிரி இவங்க பேசுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போனா இன்னொன்னு கொடுத்துருக்காங்க நான் சொல்றேன். அதனால மூசா நபி இன்னொரு நம்ம கேட்கறாங்க, ஈசா நபி கொடுத்த இன்னொன்னு இருக்குது. ஒவ்வொரு நபிமாருக்கும் இவங்க சொல்றாங்க வேதத்துக்கு அப்புறம் இன்னொன்று இருக்கு. அப்ப என்ன ஒவ்வொரு நபிமாருக்கும் கொடுத்துருக்க மாதிரி மூசா நபி கொடுத்த இன்னொன்னு என்ன? கவுண்டர் கொடுத்துற பதில் வரல. அப்படி நேரடியாக மார்க்கம் தொடர்பான இன்னொரு இதை நம்ம கேட்கணும், டைரக்டாக நம்ம கேட்கணும். அதற்காவது பதில் சொல்றாங்கன்னு பார்க்கணும். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை சொல்லிட்டு அந்த வசனத்தை சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு கிபிலாவை முன்னோக்கி தொழுதாங்க. அப்ப தொழுவும் போது அவர்களுடைய விருப்பம் என்னன்னா காபத்துல்லாவை முன்னோக்கி தொழணும். காபத்துல்லா இல்லாத வேறு ஒரு கிபிலாவை முன்னோக்கி தொழுதாங்க. ஆனா அவங்களுடைய விருப்பம் என்னன்னு சொன்னா எங்க இருக்கணும், காபத்துல்லாவை மஸ்ஜிதுல் ஹராமை தான் பின்பற்றி தொழணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது குர்ஆனுடைய வசனம். அப்போ அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான்டா, அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அந்த கிபிலாவை மாற்றி மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி தொழுகிறாங்க. தொழ வச்சு அல்லாஹ் மாத்திடுறான். இப்போ நம்மிடத்தில் நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த காபத்துல்லா அல்லாமல் இன்னொரு பகுதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றி தொழுதார்களே, தொழுவுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டானே அந்த வகை என்ன? கிபிலாவை முன்னோக்கி தொழுவது இதுவும் மார்க்க சட்டங்கள் தான். இது கூட இல்லைன்னு சொன்னாலும் சொல்ல, வேற எங்கேயாவது அலிஃப் லாம் மீம் என்ன அர்த்தம்னு கேட்டாலும் கேட்கலாம். நேரடியா சொல்லுகிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமை முன்னோக்கி தொழுவதற்கு முன்னால் ஒரு கிபிலாவை முன்னோக்கி தொழுதாங்க. அதுவும் அல்லாஹ் சொன்னதுதான். அதை திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 142, 143, 144 இதை விவரிக்கிறான். அதுல சொல்லும் பொழுது வமா ஜஅல்னல் கிப்லத்தல்லதி குன்த அலைஹா, நீர் எதை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிறோ அதை நாம் ஆக்கவில்லை. இல்லாலி நஅலமு மையத்தபி ரசூல் மிம்மை யன்கலிபு அலா யக்பை, இந்த ரசூலை பின்பற்றுவது யார், பழைய வழிக்கு போனவர் யார் என்பதை நாம் பிரித்து காட்டுவதற்காகத்தான் இந்த கிபிலாவையே நாம் ஆக்கினோம். இந்த கிபிலாவை மஸ்ஜிதுல் ஹராம் இல்லாத இன்னொரு பகுதியை நாம் தொழ வேண்டும் என்று சொன்னதே இதற்காகத்தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மஸ்ஜிதுல் ஹராமை முன்னோக்கி தொழுவது, அதற்கு முன்னால் ஒரு கிபிலாவை முன்னோக்கி தொழுவது அவருடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் இல்ல, அவர்களுடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் நடக்க மாட்டாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ரசூல் சொல் செயல் அங்கீகாரம், அந்த செயலுக்கு அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிபிலாவை இல்லாமல் இன்னொரு பகுதியை முன்னோக்கி தொழ வேண்டும் என்று சொன்ன அந்த வஹி செய்தி எங்கே? இது மார்க்கம் தொடர்பானது. காபத்துல்லா அல்லாத பகுதியை முன்னோக்கி தொழுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன அந்த வஹி செய்தி குர்ஆனில் இருந்தால் இதோ இஸ்லாத் வசனத்தில் இருக்குன்னு காட்டுங்க.
அப்படி இல்லை என்றால் ஒத்துக்கொள்ளுங்க. குர்ஆனில் இல்லாமல் இன்னும் ஒரு வழி இருக்கிறது, வெளியே இருக்குது. குர்ஆன்ல இருந்தா டக்குன்னு காட்டிடணும். இது மார்க்கம் தொடர்பானது, ரசூல் ஸல்லல்லாஹு தொழுவது ரசூலுல்லாஹ்வுடைய செயல். அந்த செயலை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப மஸ்ஜிதுல் ஹராமுக்கு முன்னால் எதை முன்னோக்கி தொழுதாங்களோ அது தொழுமாறு சொன்ன கட்டளையிட்ட அந்த வஹி எங்கே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில் நடந்த அந்த செயலுக்கு அங்கீகாரம் அளித்த அந்த வஹி எங்கே? அதை என்ன செய்ய வேண்டும்? தெளிவாக எடுத்து காட்ட வேண்டும். அதே மாதிரி நாம் முன்னால் எடுத்து சொன்ன அந்த பழைய கேள்விகளுக்கும் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் பதில் தெளிவாக சொல்லி காட்ட வேண்டும். முதல் வஹின்னு சொன்னீங்க, முதல் 5 வசனம்னு சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது அவங்க ஒரு வாட்டி இந்த கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வச்சாங்க, இப்ப வைக்கல. அதாவது அவங்க தலைப்பை மீறி போறாங்க. அதை சொல்லி சொன்னவங்க அவங்க இப்ப திரும்ப அவங்க தான் போறாங்க, தலைப்பை மீறி போயிட்டு இருக்காங்க. நம்ம பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன, அவங்க பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன, அதை நீங்க பாருங்க. ஏன்னா நம்ம சொன்னாலும் அவங்க சொன்னாலும் நாங்க அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம். அது சரியா இல்லாத பட்சத்தில் நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம். அதை யார் முடிவெடுக்கணுமோ அவங்க முடிவெடுத்துக்கணும். பார்வையாளர்களும் அவங்க முடிவெடுத்துக்கணும். நபியின் சொல் செயல் அங்கீகாரம். நபி சொன்னது செஞ்சது, அவர் அங்கீகாரம் கொடுத்தது குர்ஆனில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்றோம். இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? இந்த விஷயம் இப்படி இருக்கு, இதற்காக வந்த வகி எங்க? அல்லாஹ் அறிவித்த அந்த வகி எங்க? அதாவது அல்லாஹ் அறிவித்த வகி இந்த குர்ஆன் மட்டுமா அல்லது இதற்கு வெளியும் உள்ளதா அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு பேசணும்னா அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதை தனியா ஒரு தலைப்பா எடுத்து பேசுவோம். நபி சொன்னது செஞ்சது அங்கீகாரம் கொடுத்தது குர்ஆனில் மட்டுமே உள்ளது நாங்க சொல்றோம். அதற்கு வெளியிலும் உள்ளது நபியின் சொல் செயல் அங்கீகாரம் வெளியிலும் உள்ளது அப்படிங்கிறதுக்கு குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டுங்கன்னா அவங்க அதை விட ஜம்ப் பண்ணிட்டாங்க. இதை திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. எனக்கே ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணிட்டு அவங்க கேள்வி அடிக்கிட்டே போறாங்க. முதல்ல இதுக்கு பதில சொல்லுங்க. ஒரு கதவு மூடி இருக்குன்னா அதை திறக்காம அப்படியே ஜம்ப் பண்ணி போறது. கதவை திறந்து விட்டுட்டு போங்க. அப்புறமா நீங்க கேள்விக்கு முதல்ல பதில வைங்க. நபியினுடைய சொல் செயல் அங்கீகாரம் குர்ஆனுக்கு வெளியில இருக்குது அப்படின்னு ஒரு வசனத்தை காட்டுங்க. இன்னும் என்ன வசனம் நாங்க ஒன்றும் 10ல் 15 படிச்சோம், 46ல் 5 படிச்சாரு. இப்ப 6வது ஒரு 50வது வசனம் படிக்கிறேன் கேளுங்க. நீர் கூறும், நபியை சொல்றாரு, என்னிடத்தில் அல்லாஹ்வின் பொக்கிஷங்கள் இருக்கின்றது என்று நான் உங்களிடம் கூறவில்லை. மறைவானவற்றை நான் அறிய மாட்டேன். நிச்சயமாக நான் ஒரு மலக்காக இருக்கின்றேன் என்றும் உங்களிடம் நான் சொல்லவில்லை. எனக்கு அறிவிக்கப்பட்டதை தவிர நான் பின்பற்றவில்லை. அதை தவிர நான் பின்பற்றல. இன்னும் நீ கூறும், பார்வையுடனும் செவிடனும் குருடனும் பார்வையுடனும் சமமாவாரா? நீங்கள் சிந்திக்க வேண்டாமான்னு சொல்றாரு. இந்த விஷயத்த சொல்லிட்டு வர்ற உதாரணம் என்ன பாருங்க. கண்ணு தெரியறவனும் தெரியாதவனும் ஒன்னான்னு கேட்கிறாரு. அந்த மாதிரி இந்த விஷயம் குர்ஆனை மட்டும் பின்பற்றுறவன், இதை தவிர வேற எதையும் பின்பற்றுறவனும் இதை மட்டும் பின்பற்றவனும் ஒன்னாவானா சமமான்னு கேட்கிறாரு. நீங்க இதுல இருந்து விளங்கிக்கணும். சப்ஜெக்டுக்கு உட்பட்டு நான் வசனம் சொல்றேன், இதை தவிர வேற எதுவும் இல்லைங்க, நபி இதை தவிர வேற எதுவும் பின்பற்றலன்னு சொல்லல. இந்த குர்ஆன் எனக்கு வழியாக அருளப்படுகின்றதுன்னு 6:19 சொல்றாரு அல்லாஹ் சாட்சியா வச்சு. அதே மாதிரி இதை தள்ளாத எனக்கு வேற ஒன்றும் இருக்குது நான் சொன்னது அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம் கொடுங்க. அதுக்கு ஆதாரம் கிடையாது. அதை விட்டுட்டாங்க. கேள்வியில தான் இருக்கிறாங்க எப்பவுமே. சப்ஜெக்டுக்குள்ள அவங்களோட நிலைப்பாடுக்கு ஆதாரம் கொடுக்கல. கொள்கை வணக்கம் வழிபாட்டுக்கெல்லாம் குர்ஆன் போதாதுன்னு சொன்னாங்க. அதை விடுங்க, அது வேற சப்ஜெக்ட். நம்ம பேசணும். இப்ப உள்ள சப்ஜெக்ட் பேசணும். இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. அதாவது நபி சொன்னது செஞ்சது அங்கீகாரம் கொடுத்தது குர்ஆனுக்கு வெளியில இருக்குன்னு சொல்றீங்க. சொல்லிட்டு பல விஷயங்கள் செய்வீங்க. அதாவது இதுக்கு மாற்றமா இருக்கு. மத்தெல்லாம் அவங்க எதை சொல்ல மறைக்கிறாங்க. வெளியில இருக்குன்னு சொல்றாங்க, எதுங்கிறத சொல்ல மறைக்கிறாங்க. அதை சொல்ல மாட்டாங்க கடைசி வரைக்கும். ஏன்னா அதை சொன்னாங்கன்னா அவங்க குட்டெல்லாம் வெளிப்பட்டு போயிடும். அதுல இருக்கிற கேவலங்கள்லாம் அது குர்ஆனுக்கு மாற்றமா இருக்கிறதுனால அப்படி சொல்றோம். அல்லாஹ் 22:18 மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்குரியது, அங்க அவரத்தவரை அழைக்காதீங்கன்றது அல்லாஹ் சொன்னது யார் மூலமா நமக்கு வந்துச்சு? முகமது சொல்லியிருக்காரு. அவர் இப்படி சொல்லிட்டு அவரே போய் பள்ளிவாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு இதுக்கு மாற்றமா ஒண்ணு செய்யுங்கன்னு சொல்லுவாரா? அது அவருடைய அங்கீகாரமாகுமா? அவர் செஞ்சதாகுமா? சொன்னதாகுமா? அதுக்கு மாதிரி சொல்லுங்க. இஸ்லாம் அழைக்க ஐயன் நபின்னு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாரா? அழைக்காதீங்கன்னு குர்ஆன்ல சொன்னவர்
அதை விட்டுட்டு இது இல்லாம எனக்கு வேற ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னாரு சொல்லிட்டு அதை இப்படி இருக்குன்னு சொன்னாரா? அதாவது அவர் சொல்லுறாரு, அவர் எப்படி சொல்றாரு? அவர் சத்தியாத்துல என்ன சொன்னாரு அதை சொல்லுங்க. அவர் சொன்னது வெளியில இருக்குங்கிறீங்களா? அதெல்லாம் எங்க? அதுக்கு ஆதாரம் என்ன? குரான்ல ஆதாரம் இல்லை. அது நீங்க ஒரு வருஷம் சொல்லாம அப்படி தப்பிச்சு ஓடுறதே தெரியுது. இதுக்கு ஆதாரம் இல்லை. அதனால என்ன பண்ணுவோம், குரான்ல இந்த மாதிரிலாம் இருக்குது, இது இல்ல அது இல்லைன்னு சொல்லி அதன் மூலம் நம்ம இது பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க. முதல்ல இதுக்கு ஆதாரம் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயன் நபிங்கிறது நபி சொன்ன சொல்லா லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லி கொடுக்குறாரு அல்லாஹ். அது முகமது மூலமா நமக்கு வருது. முகமது சொல்றாரு, சொல்லிட்டு வெளியே போய் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரா? எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸா தான் ஆகுது. அவர் சொல்லாம நீங்க எப்படி செய்றீங்க? அல்லாஹ் சொல்றாரு, ஒரு மனிதனை 39 அத்தியாயத்துல 29 வசனத்தை ஒரு மனிதனை அல்லாஹ் உதாரணம் சொல்றார். அவருக்கு உரிமையாளர்களாக மாறுபட்ட கருத்துடைய பல பங்காளிகள் உள்ளனர். இன்னும் மனிதன் இன்னொரு மனிதனை உதாரணம் கூறுகிறார். அவன் ஒரு மனிதனுக்கு மட்டுமே உடையவன். இவ்விருவரும் உதாரணத்தால் சமமாவார்களா? எல்லா போலும் அல்லாஹ்வுக்கே, எனினும் அவர்களில் அதிகமானோர் அறிய மாட்டான்னு சொல்றாரு. ஒருத்தன் இருக்கிறான், பல முதலாளி இருக்கிறாங்க, அவனும் கருத்து வேறுபாடு இருக்குது. அவன் கீழே வேலை செய்யறது நல்லதா? ஒரு முதலாளி இருக்கிறாரு, அவருக்கு கீழே வேலை செய்யறது நல்லதா? தெரிஞ்சு பாருங்க. புராணம் மட்டும் எடுத்து பின்பற்றுவது நல்லதா, இல்ல புராணத்துக்கு மாற்றமா கருத்துக்களுடைய அதுகளுக்கே எதுவும் சொல்றாங்க அதுவும் சொல்றாங்க, அதுக்கே தனக்குத்தானே முரண்படும், அதையும் சேர்த்து வச்சு பின்பற்றுறது நல்லதா கேட்கிறாரு. அதன் அர்த்தம் என்ன? பல முதலாளி, கருத்து வேறுபாடுடைய முதலாளி, ஒரு முதலாளி, ஒரே ஒரு குரான் 6346 வசனங்கள் தான். நீங்க எழுதி வச்சிருக்க அதிசயம் எத்தனை போட்டிருக்காரு தவறு விளக்குவார். அதெல்லாம் நபியுடைய சொல்லுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? வெளியே இருக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு ஆதாரம் சொல்லுங்க முதல்ல. குரான்ல இருந்து இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. நான் மறைவானவற்றை அறிய மாட்டேன்னு இப்ப படிச்சேன் நான் வசனத்தை. ஆனா மறைவானவற்றை அறிஞ்ச மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். இப்ப நம்ம வச்சு சொன்னா அது ஆதாரம் கேட்பாரு. அதுல எவ்வளவு லட்சக்கணக்கான அதிசயம் இருக்குது. அதையெல்லாம் நாங்க ஆதாரமா கொண்டு வர முடியுமா? ஒரு வேன் தான் பிடிக்கணும், அதான் கொண்டு வருது. வேன் தான் கொண்டு வரணும். இது நாங்க சொல்லக்கூடிய ஆதாரம் இதுல இருக்கு. 6346 வசனம் இதுல வசனங்கள். இதுல இருந்து நாங்க ஆதாரம் காட்டுறோம். இதை தவிர வேற எதையும் பின்பற்றல. நான் இப்ப முதல்ல கேட்டப்ப மறுபடி கேட்கிறேன், இந்த குரான் எனக்கு வகியா வசனங்கள். இதுல இருந்து நாங்க ஆதாரம் காட்டுறோம். இதை தவிர வேற எதையும் பின்பற்றல. நான் இப்ப முதல்ல கேட்டப்ப மறுபடி கேட்கிறேன், இந்த குரான் எனக்கு வகியாக அருளப்படுகின்றதுன்னு சொல்ற முகமது நபி அல்லாஹ்வை சாட்சியா வச்சு சொல்றாரு. அதே போல அதுக்கு ஆதாரம் நாங்க சொல்றோம், அதை ஆதாரமா சொல்றோம். அதை தவிர வேற ஒன்னையும் அவர் சொன்னாருங்கிறதுக்கு ஆதாரம் கொடுங்க. முதல்ல வசனம் ஆதாரம் கொடுங்க. அடிப்படையே இல்ல. அதாவது பில்டிங்க்கு வந்து கடக்காலே போடல, ஆனா கண்டிப்பாரு 1000 மாடி கடக்கால் போட்டா தானே அதெல்லாம் நிச்சயம். மார்க்கத்துல அடிப்படை லா இலாஹா இல்லல்லாஹ், அதுவே சரியில்லை. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்குது. கடக்காலே ஆடிக்கிட்டு இருக்கு டான்ஸ். அதுக்கு ஒரு பதிலும் சொல்லல. அதுக்குள்ள 1000 மாடி கட்டுறாங்க. இது நான் கேள்வி ஒன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கறோம், அதுக்கே பதில் சொல்லல. அவங்க சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடு அதுக்கும் பதில் சொல்லல. அதை விட்டுட்டாங்க. அந்த நிலைப்பாடு அவங்களுடைய அடிப்படை, அதாவது அவங்களுடைய நிலைப்பாடுன்னு சொல்றாங்க. அவங்க இருக்கிற நிலை அதுக்கே ஆதாரம் கொடுக்கல. ஆனா பில்டிங் பாடு கட்டிக்கிட்டே போறாங்க. இது எந்த நியாயமாகும்? முதல்ல நீங்க சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டுக்கு பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு அந்த வைக்கிறீங்க அங்க வைக்கிறீங்கன்னா அல்லாஹ் இறக்குனாரு இந்த வகி மட்டும்தானா அல்லது இங்க மற்ற வகிலாம் இருக்குதா அப்படின்னு ஒரு தலைப்பு எழுதுவோம். எங்களுடைய நிலைப்பாடு சொல்றோம், உங்களுடைய நிலைப்பாடு சொல்லுங்க. அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதுக்கு ஒரு தலைப்பு ஒரு நாள் பேசுறோம். அது வேற தலைப்பு. அதை கொண்டாந்து இதுல மிக்ஸ் பண்ணக்கூடாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். குர்ஆன்ல தன்னந்தெளிவா இருக்குது. என்ன எத்தனாவது சூரா? 5வது சூறாவில திரும்ப திரும்ப ஓத வேண்டிய வசதியை ஓத இருக்கிறாங்க. இவங்க முழு குர்ஆனை படிச்சாங்களா இல்ல 10-15 ஆயத்தை கூட படிக்காம இருக்காங்கன்ற ஒரு சந்தேகம் திரும்ப திரும்ப ஏற்படுது. அதனால திரும்ப திரும்ப வசனங்களை படிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. வழி கிடையாதுங்க. என்ன 5வது சூறாவில 101வது வசனத்துல நீங்க வந்து தேவையில்லாத விஷயம் கேட்டிருக்காருப்பா. உங்களுக்கு எல்லாம் தேவை என்னவோ குர்ஆன்ல அருளியாச்சு. சும்மா சும்மா கேட்டீங்கன்னா உனக்கு கஷ்டம்னு சொல்லி அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல சொல்றாங்க. கிப்லா வந்து அப்புறம் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்
இந்த குர்ஆன் இறக்கப்படும் பொழுது இந்த குர்ஆன் இறக்கப்படும் பொழுது உங்களுக்கு ஏதும் சந்தேகம் தோன்றினால் அதை பற்றி நான் விளக்குவோம் சொல்றாங்க. கிப்லா விஷயம் எப்ப முடிவாச்சு? குர்ஆன் இறங்க பிறகு கிப்லா சந்தேகம் வந்தது உங்களுக்கு? கிப்லா எதுன்ற விஷயம் எப்ப முடிவாச்சு? குர்ஆன் இறங்கின காலத்தே முடிவாயாச்சு. குர்ஆன் இறங்கின பிறகு கிப்லா எது முடிவாச்சு? அல்லாஹ் என்ன சொல்றாப்ல, நீங்க ஏதாவது தேவையான மார்க்கத்துல நீங்க கேளுங்க, தேவையில்லாத கேட்காதீங்க. தேவையில்லாத கேட்டீங்கன்னா குர்ஆன் இறங்கின காலத்துல குர்ஆன் அதை பேர் பண்றாங்க 5 சூரா 101 வசனம். கிப்லா குர்ஆன் இறங்கின காலத்துல கிப்லா எதுன்னு முடிவாச்சு அவ்வளவு மக்களுக்கு? இல்ல குர்ஆன் இறங்கி ஒரு 100 வருஷம் 250 வருஷம் வந்தா இவங்க அந்த பேங்க் மேட்டர் சொன்னாங்க. பேங்க் மேட்டர் 250 வருஷத்துக்கு அப்புறமா 250 வருஷத்துக்கு அப்புறமா கிப்லா எதுன்னு டவுட் வந்தா இல்ல கிப்லா எதுன்னு முடிவு பண்ணது குர்ஆன் இறங்கின காலத்துலயா? இதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த கேள்விகளுக்கு சகோதரர்கள் குர்ஆன்ல இருந்து வசனங்களை ஆதாரமா கொடுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் போதுமானது நம்பிக்கையாளர்களுக்கு. அல்லாஹ் கேட்கிறார், தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவர் இல்லையான்னு கேட்கிறார். எங்களுக்கு அல்லாஹ் போதும், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் மட்டும் போதும். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம தலைப்பு ஒரு தடவை நினைவூட்டிக்கிறோம். நம்ம தலைப்பு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவை குர்ஆனில் மட்டும் உள்ளதா அதற்கு வெளியிலும் உள்ளதாங்கிறது நம்ம தலைப்பு. அதுல தௌஹீத் ஜமாத்துடைய நிலைப்பாடு நம்ம நிரூபிக்க வேண்டியது என்னவென்றால், தௌஹீத் ஜமாத் என்னத்தை நிரூபிக்கணும்னு சொன்னா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவை குர்ஆனுக்கு வெளியிலும் உள்ளதுன்னு மட்டும்தான் நம்ம நிரூபிக்கணும். வெளியில எங்கன்னா நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கேள்வி அவங்க கேட்கல, எங்க இருக்குன்னு அவங்க கேட்கல, வெளியில இருக்குதா இல்லையான்னு தான் கேள்வி. நம்ம என்னமோ வகி எங்க இருக்குன்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை பத்தி நம்ம பேசலன்றாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு செயலா இல்லையா? தங்களுடைய மனைவியிடத்தில் அவர்கள் பேசிக்கொண்ட செய்தியை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். இது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்த செயலா, செயல் இல்லையா? இது என்ன செயல் தானே இது? இந்த செயலை பற்றி தான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான். அது தொடர்பாக ஒரு செய்தியை சொல்லிட்டு இன்னொரு செய்தியை நான் சொன்னேன்னு சொல்றான், சொல்லாம விட்டுட்டான். அந்த செய்தி இல்லாமல் இருக்குது குர்ஆனிலே. குர்ஆனுக்கு வெளியிலே இருக்கிறது. குர்ஆனில் தான் இருக்கிறது என்பதுதான் உங்கள் நிலை என்றால் குர்ஆனிலே காட்டிவிடுங்க. ஒரு செயல் ரசூலுல்லாஹ் செய்ததாக ஒரு செயல், அதை கற்பனையாக சொல்லல, அல்லாஹ்வே சொல்றான். அல்லாஹ்வே என்ன சொல்றான்? தன்னுடைய தூதர், தன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு செயலை, நடந்த அவர்கள் மனைவியுடன் பேசிய ஒரு பேச்சை, அவருடைய சொல்லை, செயலை குர்ஆனிலே நடந்ததாக சுட்டி காட்டுகிறான். பாதியை சொல்லிவிட்டு பாதியை மறைத்து விடுகிறான். மறைத்து விடுவது மாத்திரமில்லை, இது வகியாக நடந்ததாக சொல்றான். அந்த வகியாக வந்த செயல் எங்கே? அது வகியாக உள்ளதெல்லாம் நம்ம பேசுறது நடந்ததெல்லாம் குர்ஆன்ல இருக்குது நீங்க இல்ல, குர்ஆன்ல இல்லைன்னு நம்ம கேட்கிறோம். அதே மாதிரிதான் இது அவருடைய வாழ்க்கையில் நடந்த இன்னும் ஒரு செயல். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு செயல் குர்ஆனிலே இந்த வசனத்திலே நடந்திருக்கிறதா ஏதோ சொல்லுது. ஒரு செயல் நடந்ததாக குர்ஆன் சொல்லுது. அந்த செயல் எங்கே? அதே மாதிரிதான் இதுவும் கிப்லாவை பத்தி பேசணும். அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த செயல், அவர்கள் தொழுகும் போது என்னமோ செய்வாங்க, வேற எங்கேயோ தொழுதுட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இது அவங்க வாழ்க்கையில் நடந்த செயலை பற்றி தான் கேட்கணும் தவிர தலைப்பு எங்கேயும் வெளியே போகல. அவங்க தான் தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாம எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க. என்னமோ போர்டு ஒன்று எழுதி வச்சிருக்கிறாங்க, நம்ம ஆரம்பிக்கல. ஆனா ஆரம்பித்து நானே சொல்லிக்கிறேன், உன ஆரம்பத்திலே சொன்னேன், நம்பரை பார்த்த உடனே உன இருந்தேன் இம்பல்சிவ் கண்ட்ரோல் டிசார்டர்னாங்கல்ல, ஆரம்பிச்சிருச்சு நம்பர். பாத்துக்கிட்டே இருங்க, என்ன நடக்குன்னு பாருங்க இந்த கூட்டெல்லாம். அடுத்ததா ஆதாரங்கள் எடுத்து வைங்கன்னு சொல்லும் போது, வசனம் குர்ஆன் வசனங்களில் இருந்து ஆதாரத்தை காட்டுங்கள். இதே திரும்ப திரும்ப சொன்னா இந்த பொய்யெல்லாம் உண்மையாகிற அந்த கோயாபிள்ஸ் தத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கு ரொம்ப முயற்சி பண்றாங்க. குர்ஆன் நம்ம காட்டி அந்த இத்தனை இதுக்கும் குர்ஆன் வசனத்தை காட்டாம எதை காட்டணும்? இந்த மேல எழுதியிருக்கமே ஒவ்வொன்றுக்கும் குர்ஆனுடைய வசனத்தை எடுத்தான் காட்டணும். வேற எது எங்க இருந்து நம்ம போகவே இல்லை. குர்ஆனுடைய வசனத்தை காட்டி இந்த வகை எங்க இருக்கு, இந்த வகை எங்கன்னு கேட்க குர்ஆன் வசனங்களை எடுத்து காட்டுங்க. இது குர்ஆன் வசனம் இல்லைன்னு சொல்லுங்க, 19வது வகுப்பு இல்லையா? அப்படியாவது சொல்லுங்க, எதையாவது சொல்லுங்க. 19வது வகுப்படல, ஏன்னா நீங்க கேள்வி கேட்கறது எங்கிட்ட பதில் இல்ல, 19வது வகுப்படல தூக்கு அப்படின்றாவது அந்த 2 வசனத்தோட இதையாவது தூக்கி விடுங்க. அப்புறம் வேற வசனமா நாங்க காட்டுறோம். ஏன்னா அவங்களுக்கு சரியா வரலன்னா 1 2 கழட்டிக்கிட்டே போயிட்டு தானே இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. எல்லாம் குர்ஆனுடைய வசனம், அத்தனைக்கும் குர்ஆனுடைய வசனங்கள் இருந்து எடுத்து காட்டுறோம்.
குர்ஆன் வசனங்களை காட்டுங்கள். குர்ஆனுடைய வசனங்கள் வேற என்னென்னாலும் சொல்லுங்க. இது குர்ஆனுடைய வசனம் இல்லங்கிறீங்களா? இது குர்ஆன்ல இல்லாத வேற இதுன்னு சொல்றீங்களா? எதையாவது ஒண்ணு தெளிவுபடுத்திட்டு அப்புறமா என்ன செய்ய சொல்லுங்க. அதுக்கு அடுத்து பெரிய ஆதாரம் அடுக்கடுக்கு ஆதாரம் சொல்றாங்களா? அதுல ஒரு ஆதாரத்தை பாருங்க. 39:29 வசனம். லரபல்லாஹு மஸலன் ரஜுலன் ஃபீஹி ஷுரகாவு முத்தஷாக்கிஸூன ரஜுலன் சலமல் லிரஜுலின் ஹல் யஸ்தவியானி மஸலா அல்ஹம்துலில்லாஹ் பல் அக்ஸருஹும் லா யஅலமூன் என்ற இந்த குர்ஆன் வசனத்தை காட்டி பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுல என்ன இருக்கு? அந்த மொழிபெயர்ப்பு அவங்கள்ட்ட இருக்கிற மொழிபெயர்ப்பு படிக்கிறேன். அல்லாஹ் ஒரு உதாரணம் கூறுகிறார். ஒருவருடன் ஒருவர் கருத்து வேற்றுமை கொண்டிருக்க பல எஜமானர்களுக்கு ஊழியம் செய்யும் ஒரு மனிதனும் ஒரே மனிதனுக்கு ஊழியம் செய்யும் பிறதொரு மனிதனும் இருக்கின்றான். இவர்கள் இருவரும் சமமாவார்களா? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. எனினும் அவர்கள் பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள். இந்த வசனத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தும் உள்ள இருக்கு. எங்க இருக்கு? நம்ம சொல்ல அவங்க குர்ஆனுடைய வசனங்கள் இதுதான் இருக்கு. எதுக்கு? அதுக்கான உதாரணத்தை உங்களை எடுத்து காட்டணும். ஒவ்வொரு தடவை 2 வசனத்தை எடுத்து போடுறது. எதையாவது 2 குர்ஆன் வசனத்தை இதுல எங்க இருக்கு? குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தும் குர்ஆன்ல தான் இருக்குன்னு எங்க இருக்கு? இதுல ஒன்றுமே இல்லாமல் இந்த மாதிரி நிறைய வசனங்களை எடுத்து படிச்சுட்டு போனோம்னா நிறைய நாங்கள் 10 குர்ஆன் வசனங்கள் போட்டா 20 வசனங்களை போட்டா பதில் சொல்லு. இந்த மாதிரி தான் எல்லா வசனமும் இருக்கும். ஒவ்வொன்றையும் நாம் அப்போது என்ன செஞ்சிருக்கிறோம்? சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்ததா நாங்க ஆரம்பத்தில் காட்டுகிறோம். அத்தஹியாத்துல அஸ்ஸலாமு அலைக்க யா அய்யுஹன் நபி என்று சொல்றீங்களே, இது சிறுக்கு இல்லையா? இது சிறுக்கு உள்ளது இல்லையா? இதை எப்படி நீங்க அங்கீகரிக்கிறீங்க? இது இதுக்கு சம்பந்தம் இல்லாத கேள்விதான். ஆரம்பத்திலிருந்தே இதை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறனால நம்ம இன்னொன்று ஒரு கேள்வியை நம்ம கேட்கிறோம். கேள்விக்கு கேள்வியை பதிலாக்குகிறோம். இந்த கேள்வி எப்படி நீங்க கேட்கிறீங்களோ அதே மாதிரி கேள்வியை கேட்கிற அடிப்படையில் அமைந்த அல்லது அதை விடவும் கொஞ்சம் கூடுதல் தரத்தில் அமைந்த ஒரு குர்ஆனுடைய வசனத்தை நம்ம கேட்கிறோம். 19வது அத்தியாயம் 64வது வசனம். மா நதனஸ்ஸலு இல்லா பி அம்ரி ரப்பிக், உம்முடைய இறைவனின் கட்டளை இல்லாமல் நாம் இறங்க மாட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? பி அம்ரி ரப்பிக், உம்முடைய இறைவனின் கட்டளை இல்லாமல் நாம் இறங்க மாட்டோம். குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ் இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இது எவ்வளவு பெரிய சிறுக்கு! ஐயனவே நபின்னு கூப்பிட்டால மாபெரும் சிறுக்குன்னு சொல்ற நீங்க, அல்லாஹ்வே என்ன சொல்றான்? உம்முடைய இறைவனின் கட்டளை இல்லாமல். அல்லாஹ் சொன்னா அல்லாஹ்வே இன்னொரு இறைவன் இருக்கிறான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அபத்தம். இதற்கு இந்த பிராக்கெட் ரேக்கெட்லாம் எதுவும் போடக்கூடாது. அந்த குர்ஆனுடைய வசனங்களில் இருந்து தெளிவா காட்டணும். இதற்கு என்ன விடையை சொல்கிறீர்களோ அதே விடை அதற்கும் பொருந்தும். நீ என்ன கேள்வியா அஸ்ஸலாமு அலைக்கும் யா அய்யுஹன் நபின்னு கேட்டீங்களே பொருந்தும். இது சம்பந்தம் இல்லைன்னா திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க, சொல்லலையேங்கிறதுக்காக வேண்டி சொல்றோம். இந்த மாதிரி தான் தேவையில்லாத கேள்விகளை கேட்டிருக்கிறீங்க. மா நதனஸ்ஸலு இல்லா பி அம்ரி ரப்பிக், உம்முடைய இறைவனின் கட்டளை இல்லாமல் நாம் இறங்க மாட்டோம் அப்படின்னா அல்லாஹ் சொல்றான். உம்முடைய இறைவனின் கட்டளை இல்லாமல் நாம் இறங்க மாட்டோம் அல்லாஹ் சொல்லுகிறார். குர்ஆனுடைய வசனம் அப்படித்தான் இருக்கு. எந்த பிராக்கெட்டையும் எடுத்து காட்டக்கூடாது. பிராக்கெட் இல்லாமல் சொந்த கைச்சரக்கு இல்லாமல் அந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு நேரடியா பொருள் செய்யுங்க. பொருள் செஞ்சு இதுல எதையாவது இடைச்சொற்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னு சொன்னா நாம் என்ன செய்வோம்? அதற்கு தெளிவாக நாம் என்ன செய்வோம்? பின்னால் பதில் சொல்லுவோம். அதற்கு நம்முடைய கேள்வி டைம் இல்லாதனால அடுத்த கேள்வி. அதாவது அவங்க சொல்லும் போது குர்ஆன் அல்லாத வஹி எது இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டாங்க. குர்ஆன் தானே வஹி, குர்ஆன் மட்டும்தானே வஹி அப்படின்னு அவங்க கேள்வி போற போக்கிலேயே குர்ஆன் மட்டும்தான் வஹி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு போற போக்கில் சொன்னாங்க. இதுக்கு நாம ஆயத்த ஹதீஸ அல்ல வேற எதையுமே ஆதாரம் காட்டல. அவங்களுடைய வார்த்தையிலிருந்து ஒரு ஆதாரத்தை மட்டும் காட்டி அடுத்த கேள்விக்கு போறேன். என்ன அவங்க சொன்னாங்கன்னா குர்ஆன் மட்டும்தான் வஹியாக அருளப்பட்டது இப்படின்னு ஒரு ஆள் பேசினார். அடுத்த ஒரு ஆள் சொல்றாரு வஹி பலது இருக்குதானே செய்யுது, குர்ஆன் மட்டுமா வஹி? குர்ஆனும் வஹியா இருக்குது, குர்ஆன் அல்லாத பல வஹி இருக்குதானே செய்யுது. அவங்களுக்குள்ளேயே முரண்பாடு. அவங்களுக்குள்ளேயே குர்ஆன் மட்டும்தான் வஹிங்கிறாங்க, இல்ல குர்ஆன் மட்டும்தான் வஹி ஆனாலும் வேற வஹி இருக்குது. இது நாங்க அதுக்கு வஹி எத்தனை வஹி இருக்குது நாங்க சொல்ல வேண்டாம், நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க, அதுக்கு பிறகு பதில் சொல்லிக்கிடுவோம். இருந்தாலும் நாங்க இன்னொரு கேள்வியும் எங்களுடைய வாதத்துக்கு ஆதாரமாக அடிப்படையாக இன்னொரு கேள்வியும் வைக்கிறோம். அதாவது திருக்குர்ஆன்ல சூரத்துல் இஸ்ரா, சூரத்துல் அன்பால் 8வது அத்தியாயத்துல 9வது வசனத்துல ஒரு சம்பவத்தை அல்லாஹ் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான்.
ஏற்கனவே நடந்துவிட்ட ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சஹாபாக்களுக்கு நினைவுபடுத்துவதாக அந்த ஆயத்துல சொல்றான். அது என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டா, நீங்கள் உங்களுடைய ரஹ்மானிடத்தில் துவா செய்தீர்கள், ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்துல நீங்க துவா செஞ்சீங்க, அவன் உங்களுக்கு பதில் அளித்தான். என்ன பதில் அளித்தான்? 1000 தொடர்ந்து வரக்கூடிய 1000 மலக்குமார்களை கொண்டு உங்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று நாம் ஏற்கனவே உங்களுக்கு பதில் அளித்தோம். நீங்க துவா செஞ்சீங்க, அப்ப நாங்க உங்கள்ட்ட என்ன சொன்னோம்? உங்களுக்கு பதிலும் தந்தோம். எப்படி பதில் தந்தோம்? 1000 மலக்குமார்கள், தொடர்ந்து வரக்கூடிய 1000 மலக்குமார்களை கொண்டு உங்களுக்கு நாம் உதவி செய்வோம் என்ற பதிலையும் ஏற்கனவே தந்துவிட்டோம். இதை நினைத்து பாருங்கள். ஏற்கனவே இப்படி சொல்லிட்டோம்ல, அதை நீங்க நினைச்சு பாருங்க அப்படிங்கிறான். இதுல எங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, ஏற்கனவே தந்த பதில் எங்க? வஹி குர்ஆன்ல மட்டும்தான் இருக்கும் என்று நீங்க சொன்னீங்களா இல்லையா? இப்படி ஒரு வஹியை நான் அறிவித்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அந்த வஹி எங்கப்பா? குர்ஆன் மட்டும் போதும், குர்ஆனுக்குள்ளதான் ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரம் இருக்குது நீங்க சொன்னீங்கன்னா, இது எங்க இருக்குது? இந்த வஹி செய்தி அல்லாஹ் இருக்குதுங்கிறான். அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான். அல்லாஹ் வாக்கு கொடுத்தா மீற மாட்டான். அல்லாஹ் சொன்னது உண்மை. நான் ஏற்கனவே ஒரு வஹி அறிவித்திருக்கிறேங்கிறான். அந்த வஹி குர்ஆன்ல இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர்கள் திரும்ப அதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அந்த வசனத்தை காமிச்சோம். ஒருத்தன் கீழே வேலை செய்யறது ஒழுங்கு நல்லதா, இல்ல பல பேர்ட்ட வேலை செய்யறது நல்லதான்னு எது காமிச்சோம்னா, ஒரு விஷயத்தின் கீழே, ஒரு மூல ஆதாரத்தின் கீழே பின்பற்றுறது சரியானதா, நல்லதா, உகந்ததா நம்ம கேட்கிறோம். அல்லது இதுக்கு முரணான, தனக்குத்தானே முரணான பல விஷயங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு அதையும் எடுத்து பின்பற்றுங்கிறது நல்லதாங்கிறதுக்கு அந்த வசனம் வச்சோம். அதை இவங்க அந்த தொடர்பை சிந்திச்சுட்டு அதை தனியே அதை சொல்லி அதை மட்டும் அதை தனியே சொன்னாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ரெண்டாவது, அஸ்ஸலாமு அலைக்க ஐயும் நபியும் சொல்றீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இப்போ உதாரணமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு, நீங்க செய்யாததை மற்றவங்களுக்கு சொல்லாதீங்க, அது அல்லாஹ்வுடைய பார்வையில மிகவும் வெறுப்புக்குரியதுன்னு சொல்றாரு. நபி சொல்லாததை நமக்கு சொல்ல மாட்டார். அப்படி இருக்கும்போது அஸ்ஸலாமு அலைக்க ஐயும் நபின்னு அவர் எப்படி சொன்னாரு? எந்த நபியை கூப்பிட்டு அவர் சலாம் சொன்னார்? அந்த கேள்வி கேட்டதுக்கு 1964 காட்டுறாரு. அறுபத்தி 4 உம்முடைய இரட்சகரின் கட்டளையை கொண்டே தவிர நாம் இறங்குவதில்லை. அவருக்கே இறந்த காலமும் எதிர்காலமும் மேலும் அதற்கிடையே உள்ள ஒவ்வொன்றும், முடிஞ்சது வரப்போறது எல்லாத்துக்கும் எல்லா ஒவ்வொன்றும் அவருக்கு தான் தெரியும். உம்முடைய இரட்சகர் மறந்து விடுவோர் அல்ல. இந்த இடத்துல இறங்குகின்றோம்னு குறிப்பிடுறது குர்ஆனைத்தான். குர்ஆனை தான் இங்க குறிப்பிடுது. அதுக்கு ஆதாரமா சொன்னோம்னா 11ஆம் அத்தியாயத்துல 1ல இருந்து 2வது வசனம் வரைக்கும் படிச்சு பாருங்க. அலிஃப் லாம் ரா, இந்த வேதம், இது வேதம். அலிஃப் லாம் ரான்னு சொல்லிட்டு இது வேதம். அதனுடைய வசனங்கள் சரியாக்கப்பட்டு பின்னர் விவரிக்கப்பட்டது. அலிஃப் லாம் ரா வேதமாகும். இதன் வசனங்கள் உறுதியாக்கப்பட்டு பின்னர் தெளிவாக விவரிக்கப்பட்டது. நன்கு அறிபவரும் ஞானம் மிக்கவருமாகிய இறைவனிடம் இருந்துள்ளதுன்னு சொல்ற. சொல்லிட்டு அடுத்த வசனம் வருது. அந்த வசனத்துல நீர் கூறுகிறார்கள் இல்ல, குர்ஆனை பத்தி சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணா, நீங்கள் அல்லாஹ்வை அன்றி வணங்காதீர்கள், நிச்சயமாக நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பவனாகவும் நன்மாராயம் கூறுபவனாகவும் நான் அவனிடமிருந்து அனுப்பப்பட்டிருக்கின்றேன். அந்த இடத்துல அந்த நான்கு யாரு? இவங்க சொல்லுவாங்க, அது வேற நபியா? அது எப்படி நாம் இறங்குகின்றோம் வந்தோம். இந்த நான் யாரு கூறுகிறாரு நல்லா சொல்லல. குர்ஆனை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு வராரு. இறங்கி இருக்குது, தெளிவா இருக்குது, விவரிக்கப்பட்டிருக்குது. அது ஞானம் மிக்கவர் நன்கு அறிந்தவர் வருது. அது என்ன சொல்றது? நீங்க அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்காதீங்க,
நிச்சயமா நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பவனும் நன்மாராய் கூறுபவனாக இருக்கிறேன். நான் அவரிடமிருந்து அனுப்பப்பட்டிருக்கின்றேன், அல்லாவிடமிருந்து அனுப்பப்பட்டிருக்கின்றேன்னு சொல்றாரு. சொல்லப்படுது. இது யாரு? குர்ஆனை தவிர வேறு என்ன இது? மேலும் சொல்றார், நீங்கள் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பை தேடி அவரிடம் திரும்புங்கள். அவர் ஒரு குறித்த தவணை வரை உங்களுக்கு வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்துவார். இன்னும் அருளுடைய ஒவ்வொருவருக்கும் தன் அருளை கொடுப்பார். ஆனால் நீங்கள் புறக்கணித்தால் மாபெரும் நாளின் வேதனை குறித்து நிச்சயமாக உங்களுக்கு நான் பயப்படுகிறேன் என்று இந்த இடத்துல கூறுகிற வார்த்தைலாம் வரல, நபியை சொன்னதா வரல. அந்த இடத்துல தெளிவா குர்ஆன் அறிவிக்குது, நான் உங்கள் ரப்பிடம் இருந்து வந்திருக்கின்றேன்னு சொல்லுது. அதே போல 1964 வர்றது, நாம் உங்களுடைய ரட்சகரின் கட்டளை கொண்டே அல்லாமல் நாம் இறங்குவதில்லை. ஒவ்வொன்றும் அல்லாஹ்கிட்ட இருந்தாலும் வருது. அத்தாட்சிகள் அல்லாஹ்விடமிருந்து மட்டும்தான் வருது. அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாம எதுவும் அங்கிருந்து வராது. அதுக்கு இவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னே சொல்லல கடைசி வரைக்கும். அந்த நாம் யார், இந்த நாம் யார், அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயோ நபிக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அதுக்கு ஒரு வசன ஆதாரம் கொடுங்கன்னு நம்ம சொன்னா அதை சொல்லல. குர்ஆன்ல அப்படி இருக்குதா? கூப்பிட்டு நீங்க சலாம் சொல்லுங்க, சொல்லுவீங்க அப்படின்னு இருக்குதா? எங்க இருக்குது? அதை காட்டுங்க. அதை காட்ட மாட்டேங்கிறீங்க கடைசி வரைக்கும். ஆக நபி சொன்னது, செஞ்சது, பின்பற்றினது இந்த குர்ஆனில் மட்டுமே உள்ளது. அதை தவிர்த்து வெளியே இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதனுடைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதை எழுதி போட்டிருக்கோம். படிச்சு பாருங்க, உங்களுக்கே வேணும். அதாவது சாதாரண மனுஷன் நம்ம எவ்வளவுதான் பிஹெச்டி அளவுக்கு முடிஞ்சா கூட இந்த மாதிரி எல்லாம் ஆராய முடியாது மனுஷனால. ஆனா ஆராய்ச்சி எல்லாம் கூட்டா சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்காங்க. அதை பத்தி சகோதரர் சொல்லுவார். அதாவது 1778 அல்லாஹ் சொன்னாங்க, சூரியன் சாய்ந்ததிலிருந்து இரவின் இருள் சூழும் வரை தொழுகை நிலைநிறுத்துவதாக, இன்னும் பஜ்ருடைய தொழுகையையும் நிலைநிறுத்துவதாக. நிச்சயமாக பஜ்ரு தொழுகை சான்று கூறுவதாக இருக்கின்றது போட்டிருக்காங்க. இங்க என்ன இருக்குது? இன்னல் குர்ஆன, குர்ஆனுங்கிற வார்த்தை இருக்குது, இவங்க போடல, விட்டாங்க. குர்ஆனுங்கிற வார்த்தை எப்படி விட்டாங்கன்னு தெரியல. இன்ன குர்ஆன பஜரி காண மஷ்ஹூத், மஷ்ஹூதா இந்த குர்ஆன் சாட்சி சொல்லுது நமக்கு இருக்குது. இவங்க டிரான்ஸ்லேஷன்ல தொழுகன்னு போட்டாங்க, சலாத்துங்கிற வார்த்தை இல்ல. குர்ஆன் எப்படி சாட்சி சொல்லும் அதை சொல்லுங்க. குர்ஆன் பேசுதுங்க. இந்த வசனம் 11:1-2 நம்ம கிட்ட பேசுது. நான் உங்கள் ரப்பிடம் இருந்து வந்திருக்கிறேன், ஒழுங்கா அவருக்கு சரணடைஞ்சிருங்க, இல்லைன்னா மகத்தான நாளின் மேல இங்க நான் அஞ்சிரன்னு சொல்லுது. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? குர்ஆன் நம்ம கிட்ட பேசுது. அதே போலதான் 1964 நாம் இறங்குவதில்லை, உம்முடைய ரட்சகரின் கட்டளை அல்லாம அதை தவிர வேற எதையும் இறங்குவதில்லை சொல்லுது. அது குர்ஆனை தான் குறிப்பிடுது. ரஹ்மான் ரஹீம் எங்களுடைய கடைசி பேசுது. அதனால ஒரு விஷயத்தை அவங்க தெளிவுபடுத்த விரும்புறோம். என்ன விரும்ப கேட்டீங்கன்னா, குர்ஆன்ன்றது எப்படி கேட்டீங்கன்னா அல்லாஹ் இறக்கிருக்காரு. அது மூலமா அல்லாஹ் மக்களை பேசுறாரு. என்ன பேசுறாரு? ஓ ஆதமின் மக்களே, ஓ நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ் மக்களை பேசுறாரு. நீங்க அல்லாஹ்ல பேசுறீங்க. ரப்பனா ஆமன்னா, ரப்பனா குர்ஆன்ல நீங்க அல்லாஹ்ல பேசுறீங்க. டைரக்ட் கான்டாக்ட். அதை பிடிச்சுக்குங்க. இதான் நான் கடைசியில் சொல்ல விரும்புற விஷயம். அதை பற்றி பிடிச்சுக்குங்க. இன்னார் சொன்னாரு, அண்ணா சொன்னாரு, இல்ல அவர் மயக்க, அவர் வந்து புத்திசாலி இல்லாத தம் அடிக்கிறவர்ன்ற மேட்டர்லாம் கிடையாது. இவர் சொன்னாரு, இவர் சொன்னாருன்ற மேட்டர் கிடையாது. என்ன? அல்லாஹ் மனிதவாதை நோக்கி அழைக்கின்றான். ஓ மனிதர்களே, என்ன? ஓ நம்பிக்கை கொண்டவர்களே, என்ன? ஓ ஆதமின் மக்களின் அல்லாஹ் அவங்க கூட பேசுறான். நீங்க அல்லாஹ் கூட பேசுறீங்க. ரப்பனா ஆமன்னா, ரப்பனா குர்ஆனா, ரப்பனா ஆத்தினா, நீங்க அல்லாஹ் கூட டைரக்டா பேசுறீங்க. டைரக்ட் லிங்க். நடுவுல யாரும் கிடையாது. 200 வருஷம் கழிச்சு வந்தவங்க யாரும் இன்னார் சொன்னார்ப்பா, அவனார் சொன்னார், அண்ணா சொன்னப்பா, இன்னார் சொன்னார் மேட்டரே கிடையாது. குர்ஆனை பற்றி பிடிச்சுங்க. தெளிவு தெளிவா குர்ஆன்ல இருக்கு. இந்த குர்ஆனை யார் பின்பற்றிருக்காங்களோ அவங்களுக்கு வெற்றி தான் இருக்குது. என்ன? அதனால உங்களுக்கு கடைசியா பிடிக்கிற ஒரே விஷயம் கேட்டீங்கன்னா, குர்ஆன் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் டைரக்ட் லிங்க். அதை பிடிச்சுக்கங்க. நடுவில் யாரும் கிடையாது. இன்னார் சொன்னா, அண்ணா சொன்ன மேட்டரை பிடிச்சிங்கன்னு சொன்னா நாளைக்கு மறுமையில யாரும் வர மாட்டாங்க. என்ன? 25வது சூரா 30வது வசனம் படிக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்னுடைய இறைவா, நிச்சயமாக என் சமுதாயத்தார் இந்த குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்து விட்டார்கள் என்று சூரர் கூறுவார். மேலும் இவ்வாறே நாம் ஒவ்வொரு நபிக்கும் குற்றவாளியிலிருந்து பகைவரை உண்டாக்கினோம்.
இன்னும் உம்முடைய இறைவன் நேர்வழி காட்டியாகவும் உதவி புரிவனாக இருக்க போதுமானவன். திரும்பியும் படிக்கிறேன். என்னுடைய இறைவா, நிச்சயமாக என் சமுதாயத்தார் இந்த குரானை முற்றிலும் புறக்கணித்து ஒதுக்கி விட்டார்கள் என்று தூதர் கூறுவார் அப்படின்னு தென்ன தெளிவா இருக்கு. அந்த மாதிரி மறுமைய நாளைக்கு ரசூல்மாங்க நபிமாங்க ரசூல் நபி நாளைக்கு வந்து உங்களுக்கு எதிராக உங்களுக்கு சாட்சி சொல்லாம இருக்கணும்னு சொன்னா அல்லாஹ்க்கு வந்து டைரக்ட் கை அல்லாஹ்க்கு உங்களுக்கு கை அல்லாஹ்வின் கையில குரானுக்கு ஒரு பேர் இருக்குங்க. குரான் நிறைய பேருக்கு அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் இருக்கு. உங்களுக்கு அல்லாஹ்வோட டைரக்ட் கையில பிடிச்சிக்கங்க. இந்த காகித தொடர்கள், சங்கிலி தொடர்கள், அறிவிப்பாளர் தொடர்கள், காகித சங்கிலி இருக்கு பாருங்க, அதை பிடிச்சிங்கன்னா அறந்து விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு குரானுக்குள்ள சில பேர் நம்ம படிச்சுக்காங்க. ஏன்னா இது ரொம்ப பேசிக் தான், பிகினருக்குள்ள விஷயம் தான். இருந்தால் குரான் அல்லா சொன்னால அல் கிதா திருவேதம், அல் பயான் தெளிவான விளக்கம், அல் குர்கான் உறுதியான அத்தாட்சி, அல் குர்கான் நன்மை தீமைகளை பிரித்தளிப்பது, அல் திக்ரு ஞானம் நிறைந்தது, அந்நூர் பேரொளி, அல் ஹக்கு மெய்யானது, அல் கரீம் கண்ணியமானது. மத்த இன்னொரு சைட்ல படிக்க வச்சுக்கோங்க. லைஃப் சஹீஹ் முர்சல் யாரு வச்சா இந்த பேர்? அல்லாஹ் வச்சா. குரான்ல அல்லாஹ் தென்னந்தெளிவா வந்து வேதத்தை இறக்கி அந்த வேதத்தை கண்ணியப்படுத்தி அல்லாஹ் குரான் இருக்கும். 57 இடத்துல குரானை பத்தி அல்லாஹ் சொல்ல குரான் 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 சொல்றான். அந்த இடத்துல எனக்கு படிச்சு பாருங்க. இது நம்ம இடத்துல இறங்கியது, இது பேரொழி, இது தெளிவாக உள்ளது, இது நாம் பாதுகாத்தோம். இன்னொரு பக்கம் போனீங்கன்னா அவங்களே சொல்றாங்க இது பாதுகாக்கப்படல, எண்ணிக்கை சொல்லி பயந்து ஓடுறாங்க. அவங்க தான் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? புகாரின்னு ஒரு ஆள் ரஷ்யா இருந்து கூட அரபு நாட்டுக்கு 10 லட்சம் ஹதீஸை வந்து அவர் வந்து மனப்பாடம் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாராம். 6 லட்சம் ஹதீஸ் மனப்பாடமா தெரியுமா? 3 லட்சம் ஹதீஸ் வந்து கடைசியில வந்து அறிவிப்பாளர்களோடு தெரியுமா? அதுல 7000 சில்லற ஹதீஸை வந்து தொகுத்து வெளியிட்டாராம். அதுல ஒரு 1500 ஹதீஸ் திரும்ப வருதான். 4000 ஹதீஸ் அதை மேட்றான். அதை படிச்சு பாத்தீங்கன்னா பொம்பளைங்க வந்து வெட்ட வலிக்கு போய் ஹக்கூஸ் ஒர்க் பண்ணாங்கன்னு நினைச்சுக்காங்க. இது மார்க்கெட்டுக்கு என்ன உதவ போகுது? இதோட பேசி நிறுத்திக்கிறேன். தகவல் நேரத்தை கட்டி பண்ணணும். ஒரு வருஷம் மட்டும் படிச்சு அதாவது 8வது அத்தியாயம் நாங்க ஒரு கேள்வி கேட்டோம். 2 நாளா கேட்டிருக்கோம். 9வது சூறாவுல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இல்ல. இந்த மேட்டருக்கு ஹதீஸ்னு சொல்லுங்க. ஏன் இல்ல? ஒரு ஹதீஸை கொண்டு வாங்க. லட்சக்கணக்கான ஹதீஸ் மனித ஆகரத்து சொல்றாங்க அடிக்கடி. ஆகரத்து வரைக்கும் ஆராய்ந்தாலும் கண்டுபிடிக்க முடியாத லட்சக்கணக்கான பொய்யும் புரட்ட வச்சிருக்கீங்களே, அதுல இருந்து ஒரு ஹதீஸை கொண்டு வாங்க. 9வது சூறாவில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இல்லாததன் காரணமாக நபி இவ்வாறு அறிவிக்கிறார்கள். இதுதான் காரணம். நபி சொல்றாங்க. ஒரே ஒரு ஹதீஸ் கொண்டு வாங்க. என்ன அதனால என்ன சொல்றது? அது இந்த அவங்க சார்பான ஒருத்தர் வெளியிட்டு இருக்காரு. அந்த புத்தகத்திலேயே அந்த புத்தகம் சொல்லியிருப்பாரு. பின்புறத்தை நீங்க பார்த்துக்கலாம். ஆகையால் நம்ம சொல்லக்கூடிய செய்தி, அதாவது இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். இதை நாங்க சுயமா சொல்லல, குரான்ல இருந்து ஆதாரங்கள் எடுத்து வச்சு தான் சொல்றோம். இதனை தவிர வேறு எதை நான் பின்பற்றதில்லைன்னு முகமது சொல்றாரு. சொன்னதிலேயே பின்பற்றுறதுன்னு வருது. அவர் செஞ்சது அதுதான். அவர் அங்கீகாரம் கொடுத்தது இதுதான். 69 அத்தியாயத்தில் அல்ல கடுமையான முறையில் தண்டிக்கிறார். சொற்களில் நம் மீது இட்டுக்கட்டி இருப்பாரானால், அதாவது பொய்யா இட்டுக்கட்டி சொல்லியிருந்தாருன்னா அவரை கடுமையா தண்டிச்சிருப்போன்னு அடுத்தடுத்த வசனங்கள் வருது. அவர் இதை தவிர வேற எதையும் சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பான முறையில் அல்ல தண்டிச்சிருவேன்னு சொல்றாரு. மார்க்கமா அவர் பல பேர்ட்ட பல விஷயம் பேசியிருக்கலாம். என்னமா பண்ணிருக்கலாம்? மார்க்கமா அவர் வந்து சுயமா சொல்றதுக்கு அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அல்லாஹ் கொடுத்ததை தவிர. இதுதான் நாங்க சொல்றது. இதுக்கு குரான்ல பல வசனங்கள் ஆதாரம் இருக்கு. ஒண்ணு சொன்னோம். இதுதான் குரானுக்கு ஆதாரம். நாங்க சொல்ற இந்த நிலைப்பாடுக்கு குரானுக்கு நாங்க சொல்லக்கூடிய ஆதாரம் இதுதான். வஹீ மூலம் வேதத்தில் இறக்கப்பட்டதை பின்பற்றுங்க. 18-27. அஸ்ஸலாமு அலைக்கும். தலைப்பு வந்து அண்ணனுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரமாக குரானும் இருக்கிறதா, குரானுக்கு வெளியும் இருக்கிறதா என்ற தலைப்பு. அவங்க நிரூபிக்க வேண்டியது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரமாகியவை குரான் மட்டுமே உள்ளன. எனவே குரான் மட்டுமே பின்பற்றப்பட வேண்டும் என்பதை அவங்க நிரூபிக்க வேண்டியது. அவங்க எவ்வளவு ஆழம் நிரூபிக்கிறாங்க தெரியும். தலைப்பு போட்டு கணக்கெல்லாம் போட்டு எழுதி காட்டிருக்கிறாங்க. அவங்க நிரூபிக்க வேண்டியதுதான். புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? அவங்க நிரூபிக்க வேண்டியதை பணம் போட்டு காட்டிருக்கிறாங்க. ஆனா முதலே சொன்ன நம்பர் ஒரு மாதிரி ஆயுதமாக வேண்டிய. ஆனா இது எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அதை கேட்டுக்கிறேன். அது இந்த முதல்ல ஒன்று போட்டு காட்டினாங்க. இந்த பக்கம் கூட்டுறது அந்த பக்கம் கூட்டுறது எந்த பக்கம் கூட்டுறது அவங்க சொல்லாம போட்டுட்டாங்க. ஆனா அந்த கணக்கு புரியல. இது அந்த பித்தாட்டம் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவங்க மட்டும் பித்தாட்டத்தை சொல்லிட்டாங்களா, இந்த பக்கம் கூட்டுங்கிறாங்களா, அந்த பக்கம் கூட்டாங்க. அந்த பித்தாட்டம் தான் காட்டாங்க போட்டுங்க. சரியா தெரியல. ஆனா டைம் தான் சொல்லிருப்பாங்க. அந்த கடைசி நம்ம போட்டதுனால நம்மளுக்கு சந்தேகத்துக்கு தான் கேட்கறோம். அவன் பதில் சொல்ல முடியாது. நம்ம ஏற்பட்டு போச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். இது
இந்த அமர்வினுடைய இறுதியான பேச்சாக இருப்பதன் காரணத்தினால் இதுவரையிலும் நாம் என்னென்ன சொல்லி இருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு தொகுத்து தருகிறேன். எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்களும் சரி, நடுநிலையாளர்களும் சரி, ஓத்தல் காய்த்தல் இன்றி இதுவரையிலும் நாம் எடுத்துக்காட்டிய குர்ஆனுடைய வசனங்களுக்கு, நாம் எடுத்துக்காட்டிய ஆதாரங்களுக்கு அவர்கள் சரியான முறையில் பதில் சொன்னார்களா, அல்லது இங்கிருந்து அங்கிருந்து தாவி தாவி அவர்கள் போனார்களா என்பதை கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு இறை தூதர் என்று சொல்லி ஒரு மனிதரை உங்கள் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தியவர் ஒரு சாதாரண மனிதர் அளவுக்காவது இருந்தாரா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவரை பற்றி கொஞ்சம் கடுமையாகவே நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் தேவையில்லாமல் என்ன செய்கிறார்கள், அவர்களும் தேவையில்லாமல் வாசகத்தை விடுறாங்க. அந்த ரஷாது கலீஃபா என்று சொல்லக்கூடியவர் ஒரு இறை தூதர். அவன் எப்படிப்பட்ட கள்ள, திருட, கும்பல பொறுக்கி, எவ்வளவு மோசமானவன், திருட்டுத்தனம் பண்ணக்கூடியவன், அயோக்கியன், குர்ஆன்ல எந்த அளவுக்கு விளையாடி இருக்கிறான், அதே மாதிரி எத்தனை விஷயங்கள் மோசடி செய்திருக்கிறான் என்பதையெல்லாம் அற்புதமான முறையில் உங்களுக்கு நாம் இதற்கு முன்னதாகவே இந்த 19 அபத்தம் என்பதை சுட்டிக்காட்ட இன்னும் இருக்கு, வண்டியா இருக்குது. நேரம் இல்லாத காரணத்தினால் நாம் என்ன செய்யல, போட முடியவில்லை. ரஷாது கலீஃபா இறை தூதர், அவன்கிட்ட இருக்கக்கூடிய மோசமான காரியங்கள், அவனிடத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் இன்னும் நிறைய நம்ம அள்ளி போட்டுக்கிட்டே போகலாம். ஒரு இறை தூதர் என்பதில் இவ்வளவு இருக்குமான்னு கேட்டா, இறை தூதர் மனிதர் தான். மனிதராக இருக்கக்கூடியவர் என்ன செய்யலாம், தவறுகள் செய்யலாம். இறை தூதராக இருக்கக்கூடியவர்கள் தவறு செஞ்சாங்க, வஹீல தவறு செஞ்சாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறு செய்தாங்கன்னா அது குர்ஆனிலேயே சுட்டிக்காட்டப்பட்டு திருத்தப்பட்டு இருக்கிறது. ஆனா வஹீல இல்ல. அதற்கடுத்த முக்கியமா ஒன்று சொன்னாங்க, நபி என்று சொன்னால் அவர்களை பொய்ப்பிப்பார்கள், அவர்களை ஏசுவார்கள், திட்டுவார்கள் எல்லாம் சொன்னாங்க. இது அறியாமையினுடைய வெளிப்பாடு. எல்லாத்தையும் தான் கள்ள பயிலோ திருட்டு பயிலோ எத்தனை பேர்களை இந்த அரசியல்வாதிகள் அத்தனை பேரையும் தான் பொய்யல் திட்டிட்டு இருக்கிறோம். அவனை நபி ஆயிட முடியுமா? அதுக்கு முன்னாடி அழகா சொன்னார், கேலி செய்வான் கிண்டல் செந்தில் கவுண்டமணி எல்லாம் சொன்னாங்க. அவனுக்கும் இதற்கு இறை தூதர் கேலி செய்ததற்கும் இவர்களுக்கு வித்தியாசம் இல்லையா? இறை தூதர்களை எந்த விதமான சான்றுகளும் இல்லாமல் பொய்ப்பித்தார்கள். இறை தூதர்களை எந்த சான்றுகளும் இல்லாமல் கேலி செய்தார்கள். நம்ம அடுக்கடுக்கு ஆதாரத்தை போட்டோம். நம்ம கொலை செய்ததும் அந்த அடிப்படையில் எந்த நியாயமும் இல்லாமல் செய்தார்கள். ஆனா நம்ம அடுக்கடுக்கா போட்டோம். பெரிய அறிவை ஒரு 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவன் கூட கணக்கை எப்படி போடுவான், எப்படி கூட்டுவான்னு தெரியுது. இந்த சாதாரண கணக்கு தெரியாம லெப்ட் பக்கத்துல கொண்டு போகணும், ரைட் பக்கத்துல கொண்டு போகணும், அங்கிருந்து இங்க தாவணும், அங்கிருந்து போகணும், இப்படி எல்லாம் சொல்லக்கூடியது ஒரு சாதாரண மனிதன் அல்ல. இப்படி சாதாரண மனிதனாக இருக்கக்கூடியவன் கூட சொல்ல மாட்டான். அப்ப ரொம்ப மோசமான நிலைக்கு போயிருக்கிறான் என்பதை தக்க சான்றுகளோடு நிரூபிச்சு. அதனால இரண்டையும் சில ஆள்கிட்ட நபிமார்கள் பொய் தான் படுத்துவாங்க, கேளுதான் செய்வாங்க அப்படி நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சான்று இல்லாமல் சொல்வது. இவை அனைத்துக்கும் அவளா தாக்கிலும் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? நம்ம சொல்லும் போது அங்கிருந்து சிந்திக்க மாட்டீர்கள் கேட்பாங்க, இங்க சிந்திக்கிறது கிடையாது. அப்ப இவைகளை நீங்கள் கவனத்தில் கொண்டு ஒழுங்காக சிந்தித்து அந்த தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் தௌபா செய்து சரியான கொள்கைக்கு வருமாறு நம்ம கேட்டுக்கிறோம். அடுத்ததாக நாம் முதல்ல கேள்வி கேட்டோம், முதல் வஹி அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி முதல்ல 5 வசனங்கள் இறங்கியதுன்னு நீங்க சொன்னீங்க. இதற்கு குர்ஆனில் இருந்து என்ன ஆதாரம் இருக்கிறது? இது இஸ்லாத்தினுடைய முதல் அடிப்படை. குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதுன்னு சொன்னா, இந்த குர்ஆன்ல தான் 19 உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது முதல் வசனம்ங்கிறீங்களே, இதுல முதல் 5 வசனங்கள்ங்கிறீங்களே, குர்ஆனில் இருந்து எடுத்து ஆதாரம் காட்டுங்க. நம்ம ஆரம்பத்தில் இந்த தொடரில் ஆரம்பத்தில் கேட்டோம், பதில் தந்தாங்களா? நீ கேட்டு பாருங்க. குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னவர்கள், குர்ஆன் மட்டும் போதும் என்று சொன்னவர்கள், இதற்கு முந்தைய தலைப்புல எல்லாம் குர்ஆனுக்கு அப்பாற்பட்டு எல்லாத்திலையும் போயிட்டு வந்தாங்க. ஏதாவது கேட்டா வரலாறு, சரித்திரம். நம்ம சொன்னோம்னா என்ன செய்வோம், அது சரித்திரம். இப்ப எங்க இருக்கு குர்ஆனில் இருந்து எடுத்து காட்டுங்க. அவங்க மட்டும் உலகத்தை பூரா என்ன செய்வாங்க, சுற்றி சுற்றி வருவாரு. அப்ப இதற்கு என்ன ஆதாரம்? இது இஸ்லாத்தின் அடிப்படை. குர்ஆனை நம்புவதற்கு முக்கியமான அளவுகோல் இது. குர்ஆன்ல இதான் நான் முதல்ல இறக்குனேன், இது முதல்ல இறக்குன 5 வசனம் இதுதான் அப்படின்னு சொன்ன கேட்கல. அடுத்தது, இந்த குர்ஆனுடைய வசனங்கள் வரிசைப்படி எப்படி யார் வச்சது, அதற்கு என்ன ஆதாரம் குர்ஆனில் இருக்கிறதா என்று கேட்டோம். அதற்கு வரிசைப்படி எப்படி யார் வச்சது, அதற்கு என்ன ஆதாரம் குர்ஆனில் இருக்கிறதா என்று கேட்டோம். அதற்கு பதில் இல்ல. நம்பர் போட்டது. இதுக்கு ஒன்னுக்கு ஒரு நம்பர். திடீர்னு அவங்க பாஞ்சு வருவாங்கன்னு ஆரம்பத்தில் சொன்னோம். முதல்ல சாதாரண குர்ஆனை படிக்கின்றாங்க, அதுல சரியில்லை தப்பு செஞ்சுட்டாங்க, சவுதி குர்ஆனை படிக்கின்றாங்க. அப்புறம் சவுதி குர்ஆன் அவர்களும் தப்பு செய்து விட்டார்கள், இந்த டாஸ்கன் மூலப்பிரதி அதை பாருங்கன்னு சொன்னாங்க. இப்படி வரிசையா ஒண்ணுன்னா தாவி 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 வந்து அப்புறம் இதுல எடுத்து காட்டவன மாட்டிக்கிட்டாங்க மொத்தமா.
2 வசனத்துக்கு நடுவுல நம்பர் போடல, அந்த அடையாளம் இல்ல, ஒரு புள்ளி இல்ல, குறியீடு இல்ல. இதான மூலப்பிரதிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இருந்ததுன்னு காட்டுனீங்க. இந்த வசனத்தை நம்பர் போட்டது யார்? இதற்கு அதிகாரம் தந்தது யார்? அவங்க முன்னாடி ஆரம்பத்தில் ரொம்ப கோபமா கேட்டாங்க. 7 வசனம் யார் பிஸ்மில்லாஹ்க்கு ஒருத்தன் நம்பர் போட்டிருக்கிறா? இந்தியாவுக்கார நம்பர் போடாம இருக்கான். இப்படி பிரிப்பதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ரொம்ப வேகமா கேட்டாங்க. இதுக்கு இவ்வளவு வேகமா கேட்டீங்களே, மொத்தம் டோட்டலுக்கு நம்பர் போட்டது யாரு? ஏன் போட்டீங்க? அது எப்படி அங்கீகரிச்சீங்க? அதை வச்சுக்கிட்டு நம்பர் போட்டு இவ்வளவு சுத்துறீங்க, எங்க இருந்து எடுத்தீங்கன்னு கேட்டோம். ஒரு பதிலையும் காணும். அவங்க சொல்லும் போது கோபம் எப்படி கொப்பளிக்குது. அங்க எங்க ஒண்ணு எப்படி பிரிச்சான்? அங்க சீன் போட்டிருக்குது, இங்க சாது போட்டிருக்கிறது. யார் போட்டது? இப்படி எல்லாம் கேட்டு 2 வசனத்தை எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டாங்க என்றெல்லாம் குதித்தவர்கள் இதற்கு ஆதாரம் கேட்டோம். அதையும் கேட்டோம். 2 வசனங்கள் நீக்கப்பட்டுச்சு, ஆதாரம் தருவோம், பின்னால் தருவோம். இதுவரையில அதை அட்ரஸே காணும். பின்னாடி தருவாங்களா என்னன்னு தெரியல, பின்னாடி தான் பார்க்கணும். அதுக்கு 19ஆல வகுப்படக்கூடிய ஏதாவது ஒரு நாள்ல தந்தாலும் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொன்ன அந்த 2 வசனம் நீக்கப்பட்டது, அதற்கு ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம், எங்கிருந்து இருக்கிறது என்று கேட்டோம். ஒரு ஆதாரத்தை இதுவரையிலும் என்ன செய்யல, அவர்கள் தரவில்லை. நம்ம ஒவ்வொரு ஆதாரமா எடுத்து வைத்து அவர்கள் குர்ஆனுக்கு விட்டு வெளியே நம்ம போனா கூட தப்பு கிடையாது. நம்ம குர்ஆன் அல்லாத இன்னொரு வஹீம் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள், நம்ம தாராளமா போலாம். நாங்கள் குர்ஆனையும் பின்பற்ற வேண்டும், அது முதல் அடிப்படை. நபி வழியையும் பின்பற்ற வேண்டும், அது 2வது அடிப்படைன்னு சொல்லக்கூடியவங்க போனா கூட நியாயம் சொல்லலாம். ஆனா குர்ஆன் மட்டும் இதை தவிர போனா அது என்ன முர்சல் லைஃப் சை என்றெல்லாம் அங்க போக கூடாது இங்க போக கூடாதுன்னு சொன்னீங்க. வரலாறு அது எங்கே வந்துச்சு? இவர் சொன்னார், அவர் சொன்னார், அங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது. இந்த புத்தலாட்டக்காரனுடைய புத்தகத்தை எடுத்து காட்டுறீங்க. இதற்கு ஒரு வரலாறு கிடையாது, ஒன்று கிடையாது. ஆனா அவங்க மட்டும் எடுக்கிற வரலாறு, அதை பத்தி பேசக்கூடாது. அப்ப இது உண்மையா பொய்யாங்கிறது ஆதாரம் எப்படி நிரூபிக்கிறது? இந்த வரலாறு அதுக்கு என்ன சான்று இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. அவங்க எடுத்து வச்சுட்டா ஒரே வார்த்தை வரலாறு, சரித்திரம், அதை பத்தி நீ பேசக்கூடாது. நம்ம கேட்டா என்ன சரித்திரம் சொல்லி இப்போ இவ்வளவு நீங்க குர்ஆன், நான் கேட்கிறேன், உங்க கையில வந்திருக்கக்கூடிய இந்த குர்ஆன் யார் மூலமா வந்துச்சு? உங்களுக்கு நேரம் அல்லாஹ் குர்ஆன் வழியை கொண்டு இறக்கி வச்சுட்டு போயிட்டானா? அது தந்தது யாரு? சஹாபாக்களை பத்தி அப்படி இப்படின்னு சொல்றீங்களே, அவங்க தானே உங்களுக்கு எழுதி கொடுத்தது, இத தொகுத்து கொடுத்தது அங்கிருந்தானே வந்துச்சு. நீங்க வரலாறு தானே சொல்றீங்க, உங்க வார்த்தையை நான் சொல்றேன், என்னுடைய கருத்தை நான் சொல்ல, உங்களுடைய வார்த்தையில் சொல்லுகிறேன். நீங்கள் தான் சொன்னீங்க அங்க இருந்து வந்திருக்குது. வாழையடி வாழையாக முதல்ல தொடங்க யாருங்க? ரசூலுல்லாஹ்க்கு பிறகு சஹாபாக்கள் தான் இருந்தாங்க, அவங்க தானே உங்களுக்கு தந்தாங்க. அதை மட்டும் எடுத்துக்கிறீங்க. அப்புறம் மட்டும் அவர்களை இருக்கக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இப்படி சொல்லி சொல்லி குர்ஆனுக்கு அப்பாற்பட்டு நீங்க கேசட் திருப்பி போட்டு பாருங்கள். நம்ம குர்ஆனை விட்டு வெளியவே போகவில்லை. நம்ம குர்ஆனுடைய வசனங்கள் ஒவ்வொன்றாக எடுத்து போட்டு காட்டணும். ஆனா அவங்க கேள்விதான் கேட்டாங்க, குர்ஆன்ல இல்ல குர்ஆனுடைய வசனங்களா நம்ம காட்டணும். ஆனா குர்ஆன் அல்லாத ஏராளமான விஷயங்களை சொன்னா அப்ஜது கணக்குண்டாங்க. அல்லாஹ் வகுத்தது எங்க அப்ஜது கணக்கு? சிரிப்பா வெளியில இருந்து எவனா சொன்னாண்டா, அல்லாஹ் எதை கேட்டாலும் அது அல்லாஹ் வானங்கள் பூமியை படைத்திருக்கார், அதிலிருந்து வந்துதான். என்னது எப்படி பாரு, அல்லாஹ் வானங்களை பூமியை படைத்து ஆரம்பத்திலேருந்து, அப்ப ஆரம்பத்திலேருந்து ஒரு தப்பு தொடர்ந்து வந்தா அது அல்லாஹ் அங்கீகரிச்சதா? நம்ம எதையாவது ஒரு கிறுக்குத்தனத்தை சொல்லணும், கிறுக்குத்தனமா இப்படிதான் நடக்கணும். இதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் அவளா தாக்கிலும் நீ சிந்திக்க மாட்டியான்னு கேட்கல. அது அல்லாஹ் குர்ஆன் அங்கீகரிச்சது. எதையானா சொல்ல வேண்டியது 5%, அதுல 15% வரை வட்டி வாங்கலாம் சொன்னாங்களா? என்ன ஆதாரம் கேட்டா என்ன அவளா தாக்கிலும் அதான் காட்டிடுவான். உடனே நீ சிந்திக்க வேண்டாமா நல்லா கேட்கிறா, அங்க அங்கீகரிச்சுதான். இப்படி எதையாவது உளர வேண்டியது. இப்படி உளறிதான் இஸ்லாத்தை நான் இங்க அஹ்ல குர்ஆன் என்று சொல்லக்கூடிய குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லவா 1000 குரூப்பா 4 நாளையும் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. நாத்திகனாக போனவர்கள் உண்டு. குர்ஆனை மட்டும் வைத்துக் கொண்டு குர்ஆன் மட்டும் போதும் என்று தன்னுடைய சுய சிந்தனையின் அடிப்படையில், அரபி மொழியும் தெரியாது, மனோ இச்சையின் அடிப்படையில் பின்பற்றி அரபி மொழிக்கு ஒரு அர்த்தம் தான் அந்த மொழியை பற்றி தெரிஞ்சது. இது ஒரு சாதாரண ஒரு ஆங்கிலத்தை பற்றி ஒருவன் பேச வேண்டும் என்று சொன்னால், அதை மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அந்த மொழியை பற்றி தெரியும். இது ஒரு சாதாரண உண்மை. இது அரபிக்கு மட்டும் இல்ல, ஆனா எங்களுக்கு சரியாக தெரியாது, ஆனா அர்த்தம் மட்டும் தெரியும். அப்போ அதனுடைய மொழிபெயர்ப்பை எடுத்து சொல்லும் போது இன்னொரு ஆளை எடுத்து படிப்பாங்க. அது இப்படி இல்லை என்று சொன்னா இது 19ஆல வகுப்படல அப்படின்னு அங்கிருந்து பட்டி அடிப்பாங்க. இப்படி ஒவ்வொன்றாக மாறி மாறி குர்ஆனை விட்டு எல்லா விஷயத்திலையும் கொண்டு வந்தாங்க. இந்த எழுதியிருக்க நான் சொல்ல குர்ஆன் மட்டும் போதும் சொன்னீங்களே, உங்களுடைய இறை தூதர் ரசூல் என்று சொன்னீங்களே, நபி இல்ல ரசூல். அந்த ரசூல் எழுதின புத்தகத்தை குர்ஆன் மட்டும் தான் இருக்கா? போதும் தானே? அதுக்கு எதுக்கு வழக்கன்னு கேட்கிறேன். குர்ஆன்ல அனைத்தும் திபியானல் குல்லி ஷைஇன் அனைத்துமே இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய நீங்க அது எதுக்கு உள்ள எல்லாம் ஃபுட்நோட் போட்டு அதுக்கு இதுக்கு இந்த இதுக்கு அர்த்தம் ஏன் சொல்லணும்? குர்ஆன்ல முழுக்க இருக்கிறப்ப ஏன் நீ அதை போட்டு விளக்குற?
அப்படின்னு கேட்கிறோம், ஒண்ணுக்கும் பதில் இல்லை. ஆனா அவங்க அவருடைய ரசாது கலிபாவில இருந்து எடுத்து சொன்னா எல்லாம் சரி. ஒரு ஆதாரம் இல்லாமல், அறிவுக்கு பொருத்தம் இல்லாமல் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வார்கள். நாம் சான்றுகளோடு சொன்னால் அதை என்ன செய்ய மாட்டார்களாம், எடுத்துக்கொள்ள மாட்டார்களாம். அதே மாதிரி கடைசி வசனத்தை நம்ம காட்ட இதாஜான சொல்ல கடைசி சொல்லி அதுக்கு என்ன ஆதாரம், அதையும் அவர்கள் சொல்லல. அதற்கு அடுத்ததாக அல்ஹல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அந்த நபிக்கு இந்த மனைவி யார் ரகசியத்தை எடுத்து சொன்னார் என்று அல்லாஹ் தெரிவித்தார். இது அல்லாஹ் வெளிப்படுத்தினான். அந்த அல்லாஹ் வெளிப்படுத்திய அந்த வஹி எங்கே, அதைத்தான் நம்ம கேட்டோம். அந்த வஹிய இதுவரையிலையும் என்ன செய்யல, சொல்லல. நம்ம திரும்ப திரும்ப கேட்டோம்னா ஒரு இது கூட என்ன செய்யல, பதில் சொல்லவில்லை. குர்ஆன் வசனம் என்று சொல்லி ஒரு ஆளுக்கு 2 எஜமான் இருக்கலாமா, 3 எஜமான் இருக்கும், அல்லாஹ் ஒருவன் மட்டும் இருக்கணும்னு சொல்லக்கூடிய வசனங்களை வைத்துக் கொண்டு ஆங்காங்கே சுத்தி சுத்தி வந்து கொண்டு இருந்ததை நாம் பார்க்க முடிந்தது. அடுத்ததாக இது அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபியினுடைய வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட ஒரு வஹி, அதை கேட்டோம், அதுக்கு பதில் சொல்ல. அதற்கடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்திலே சம்பந்தப்பட்ட 2 கூட்டத்திலே ஒரு கூட்டத்தை வெல்வீர்கள் என்று நான் முன்னாலேயே நம்ம சொன்ன, ஏற்கனவே சொன்ன, நினைச்சு பாருங்க. அந்த சொன்னது எங்கன்னு கேட்டோம், அதுக்கும் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, நேற்று முதல் 2 நாட்கள் தொடர்ந்து இந்த விவாத அரங்கை நாம் சிறப்பான முறையில் நடத்தி முடித்திருக்கின்றோம். இந்த விவாத அமர்விலே தங்களுடைய வாதங்களை நிலைநாட்டுவதற்காக 2 தரப்பிலிருந்தும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் சற்று காரசாரமாக நடந்திருக்கலாம். ஆனாலும் கூட பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது இந்த விவாதம் ஒரு சிறப்பான முறையிலே நடந்தேறி இருக்கின்றது. இந்த விவாதத்தின் மூலமாக 2 அணியினரும் தங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதாரங்களாக சிலவற்றை சமர்ப்பித்திருக்கின்றார்கள். இங்கே எடுத்து வைத்த வாதங்கள் எந்த தரப்பிலே வலிமையாக இருக்கின்றது, அதே நேரத்திலே சத்தியத்தோடு ஒத்துப்போகின்றது என்பதை இங்கே பார்வையாளர்களாக இருக்கக்கூடியவர்களும் இந்த ஒளிநாடாக்களை கேட்கக்கூடியவர்களும் பார்க்கக்கூடியவர்களும் நிச்சயமாக உணர முடியும். அந்த அடிப்படையிலே சத்தியம் சரியானவற்றை உணர்ந்து சத்தியத்தை பின்பற்றக்கூடியவர்களாக எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும். பாத்திலே அசத்தியத்தை உணர்ந்து அசத்தியத்திலிருந்து நாம் தவிர்த்து கொண்டவர்களாக ஆகி இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக, எல்லாம் அல்ல இறைவன் அதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்தவனாக, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.